கொடுப்பேன். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா அன்மியூட் பண்ணி நீங்க பேசிக்கலாம் தாராளமா. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்னாலும் இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஃபர்தரா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவேன். உங்களுக்கு ஏதாவது சம் போட்டு பார்க்கும்போது இன் பிட்வீன் டவுட் வந்துச்சுன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருவேன். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து நான் வாய்ஸ் ரெக்கார்டா சென்ட் பண்ணி விட்டுருவேன். சரிங்களா? சோ ஒரே ஒரு குட்டி ஹெல்ப் தான். என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் இல்லாம வந்து மேக்ஸ் போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்காக ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தான் நம்ம எடுத்திருப்போம். இதை தாண்டி வந்து நான் சிலபஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம பேசிக்கலாம். ஓகே, சோ நீங்க ஃப்ரீக்வெண்டா என்கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் மட்டும் கமெண்ட்ல வந்து நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிலபஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் சிலபஸ் தெரியுமா? கண்ணை மூடிட்டு சொல்ல முடியுமா? சோ ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறவங்க தானே நாம எல்லாரும். மேக்ஸ்ல எவ்வளவு மார்க்குன்னு கேட்டா நமக்கு தெரியும். எவ்வளவு மார்க் மேக்ஸ்ல? எவ்வளவு மார்க்? 25 தானே? ஆமா தானே? சி எனக்கு தெரியும் நீங்க அன்மியூட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் சும்மா நான் கேட்கும் போது நீங்க அங்கிட்டாவது சைட்ல வந்து சொல்லிட்டு இருங்க. உங்களுடைய மைண்டுக்காகவாது சொல்லுங்க. சோ நமக்கு தெரியும் டோட்டலா 200 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 200 கொஸ்டின்ல 25 கொஸ்டின்ஸ் எதுல இருந்து தான் வருது அப்படின்னா மேக்ஸ்ல இருந்து தான் வருது. சரிங்களா? சி நீங்க சொல்லலாம் மேம் 100 கொஸ்டின் வந்து தமிழ் மேம், அடுத்து வந்து மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின் மேம் அப்படிங்கறத அக்யூரேட்டா நம்மளால சொல்ல முடியும். ரைட்டா? இதுவே 75 கொஸ்டின் நம்ம கிட்ட ஜிஎஸ் இருக்கு. அந்த ஜிஎஸ்ல உங்களால சொல்ல முடியுமா 30 கொஸ்டின் யூனிட் 8ல இருந்து தான் வரும், 25 கொஸ்டின் வந்து பாலிட்டில இருந்து வரும், ஹிஸ்டரில இருந்து வரும் அப்படின்னு நம்மளால கிளியர் கட்டா சொல்ல முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆனா நம்ம ஷுவரா எதை சொல்லலாம்? தமிழ்லையும் மேக்ஸ்லயும் சொல்லலாம். அதே மாதிரி நீங்க பாத்திருப்பீங்க தமிழ் நல்லா படிச்சு மேக்ஸ் வரல அப்படின்னாலும் அவங்களால பிரிலிம்ஸோ இல்ல வந்து குரூப் 4 கிளியர் பண்ணிருக்க முடியாது. அதே மாதிரி மேக்ஸ் சூப்பரா பண்ணுவேன் ஆனா எனக்கு தமிழ் நான் படிக்கவே இல்லை அப்படின்னாலும் அவங்களால கிளியர் பண்ணிருக்க முடியாது. ஆனா இது ரெண்டும் யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க ஜிஎஸ்ல புவரா இருந்தாலும் கூட அவங்களால கிளியர் பண்ணி உள்ள போயிருக்க முடியும். சரிங்களா? சோ டிஎன்பிஎஸ்சி வரதுக்கு முன்னாடி ஓகே நம்ம சொல்லலாம் ஓகே என்னது எனக்கு தமிழ் வராது, எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் அப்படிங்களா, இல்ல எனக்கு மேக்ஸ் வராது மேம் ஃபார்முலா நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நமக்கு நோ அதர் வே இந்த ரெண்டு விஷயத்தையும் புடிச்சாலும் சரி பிடிக்கலைனாலும் சரி, வந்தாலும் சரி வரலைனாலும் சரி நம்ம படிச்சுதான் ஆகணும். சரிங்களா? தமிழுக்கானது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறத நம்ம ஒரு ஒரு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தமிழ் ஸ்டார்ட் பண்ணுவோம். தென் ஜிஎஸும் போற ஐடியா இருக்கு. அது எல்லாமே வந்து யூடியூப் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஜூம் ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் இருக்கு. சரிங்களா? இப்போதைக்கு நம்ம எதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 15 days கம்ப்ளீட்டா நம்ம எதை பத்தி மட்டும் பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸை பத்தி பார்க்க போறோம். நல்லா தெரியும் மேம் எனக்கு மேக்ஸ் சூப்பரா தெரியும் மேம் அப்படின்னா நீங்க இதை வந்து பாக்குறதுல அவ்வளவு யூஸ்ஃபுல் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஓகே, நான் உங்களுக்கு கொஸ்டின் மட்டும் அப்பப்போ போஸ்ட் பண்றேன், அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. இல்ல மேம் எனக்கு மேக்ஸ் வந்து நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களுக்காக மட்டும்தான் நம்ம இன்னைக்கு வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா? நல்லா தெரிஞ்சவங்க 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கணும். அதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகேங்களா? எந்த ஒரு ரிலாக்ஸேஷனுமே கிடையாது. எல்லாருமே 25 அவுட் ஆஃப் 25 வரணும். ஓகே, இல்ல மேம் எனக்கு ஓரளவுக்கு ஆவரேஜா நான் மேக்ஸ் போடுவேன் அப்படின்னா 20+ கண்டிப்பா எடுக்கணும். சரிங்களா? இல்ல மேம் நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம போட 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 நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் 15+ ஒவ்வொரு டெஸ்ட்லயும் வாங்க ஆரம்பிச்சு ஒன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் 20+ வாங்க எய்ம் பண்ணணும். சரிங்களா? எடுத்த உடனே 25 வந்து நீங்க வாங்கிடணும் அப்படின்னு தான் உங்களுக்கு ப்ரெஷர் போடல. பட் ஆனா இனிஷியலா நீங்க வாங்குறதே 15+ இருந்து 20+க்கு நீங்க மூவ் ஆகணும். சரிங்களா? ஓகே மேம் நீங்க 25 சொல்றீங்க, ஓகே 20+ எடுக்க சொல்றீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா மேக்ஸ்ல அவ்வளவு இருக்கே மேம் போர்ஷன், அப்படியா? நிறைய இருக்கா? ஜிஎஸ் மாதிரி கடல் மாதிரி இருக்கா மேக்ஸ்? சும்மா எஸ்ஆர் நோ போடுங்க. ஏன்னா எனக்கு வந்து தனியா பேசுறது கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக தான் ஜூமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சொல்லுங்க, மேக்ஸ்ல வந்து கடல் மாதிரி இருக்கா போர்ஷன்? தமிழ்ல அப்படி இருக்கானே இருக்கு. தமிழ்ல நீங்க 6th to 10th ஓல்டு புக் படிக்கணும், நியூ புக் படிக்கணும், அடுத்து இப்ப சிறப்பு தமிழ் வந்திருக்கான். சரிங்களா? சோ ஏகப்பட்டது இருக்கு. அதே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்தா அது அவ்வளவு இருக்கு. ஓகே, அதே மாதிரி ஜிஎஸ் சொல்ல போனா உங்களுக்கு ஜிஎஸ் சிலபஸே மொத்தம் 9 யூனிட் இருக்கா? ஆமா தானே? பாலிட்டி, ஹிஸ்டரி, யூனிட் 8 ஐஎன்எம் அப்படின்னு இருக்கு. ஆனா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அரௌண்ட் ஒரு 15 டாபிக்ஸை டார்கெட் பண்ணா மட்டும் போதும் நம்மளால 20+ எடுக்க முடியும். நான் சும்மா சொல்ல, நான் உங்களுக்கு ப்ரூஃப் பின்னாடி வச்சிருக்கேன். ஓகே, ஜஸ்ட் 15 டாபிக்ஸ். ஆனா அந்த 15 டாபிக்ஸும் ரொம்ப ஈஸின்னு நான் சொல்ல வரல. ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ணா அது கண்டிப்பா ஈஸி ஆயிடும். சரிங்களா? இதுதான் நம்மளோட சிலபஸ். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சுருக்குதல் அப்படின்னா சிம்பிளிபிகேஷன், சுருக்குதல் அப்படின்னா சிம்பிளிபிகேஷன், அண்ட் விழுக்காடு அப்படின்னா பெர்சன்டேஜ். ஓகே, அடுத்து மீப்பெரு பொது காரணி அப்படின்னா HCF அண்ட் மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னா NCM. ஓகே, சோ இதுல இருந்து வராத கொஸ்டின்ஸே கிடையாது. எல்லா எக்ஸாம்லயுமே மினிமம் 2 கொஸ்டின்ஸ்ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் நம்ம இந்த டாபிக்ஸ்ல இருந்து பார்ப்போம். அதே மாதிரி விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஓகே இது இருக்கட்டும், அப்படியே பாருங்க. தென் தனி வட்டி, கூட்டு வட்டி, பரப்பளவு, கொள்ளளவு. ஓகே, பரப்பளவுனா என்னது? ஏரியா.
கொள்ளளவு அப்படின்னா வால்யூம். ஸோ யாருக்காவது இங்கிலீஷ் டேர்ம் வேணும்னா மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. ஓகே. அண்ட் காலம் மற்றும் வேலை அப்படின்னா என்னது? டைம் அண்ட் ஒர்க். தர்க்க காரணவியல் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, விஷுவல் ரீசனிங். ஓகே, ரீசனிங் பேஸ்டா அவங்க கேட்பாங்க. புதிர்கள் அப்படின்னா பசில்ஸ். பகடை அப்படின்னா டைஸ். காட்சி காரணவியல் அப்படின்னா விஷுவல் ரீசனிங். அடுத்து எண் அழுத்து காரணவியல் அப்படின்னா ஆல்பா நியூமரிக் ரீசனிங். அண்ட் எண் வரிசை அப்படின்னா நம்பர் சீரிஸ். ஓகே, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா இதை மட்டும் பார்த்தா போதுமான்னு கேட்டா இல்ல. இப்போ இந்த நான் காமிக்கிறேன்ல, இந்த ஸ்லைடு உங்களோட நியூ நோட்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கணும். நான் அதனாலதான் உங்களுக்கு எல்லாருக்குமே நியூ நோட் வேணுங்கிறத நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பேஜ்ல சுருக்குதல், செகண்ட் விழுக்காடு, தேர்டு வந்து ஹெச்சிஎஃப், ஃபோர்த் வந்து எல்சிஎம் அப்படிங்கறத நீங்க டாபிக் வைஸ் எழுதிருக்கணும். சரிங்களா? இது சிலபஸ். ஆனா இதுல இருக்கிறது மட்டும்தான் வருமான்னு கேட்டா இல்ல. ஓகேங்களா? இதை தாண்டியும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்கள் படிக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே, இப்ப பெர்சன்டேஜ் இங்க இருக்கு. ஆனா நீங்க பாத்திருக்கீங்களா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருப்பான். மிதிவண்டியின் விலை இவ்வளோ. ஓகே, நான் 10% வந்து லாபத்துடன் விற்றால் விற்ற விலை என்ன, 10% நட்டத்துடன் விற்றால் விற்ற விலை என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா? பாத்திருக்கோம் தானே? அப்போ சிலபஸ்ல இல்ல ஆனா கேட்டிருக்கானே மேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் இருக்கு. சரிங்களா? சி லைக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அடுத்து இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை பார்க்கும்போது ஏஜஸ், வயது கணக்குகள், தந்தையின் வயது 4 மடங்கு, தாயின் வயது 3 மடங்கு, அந்த மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? அதை தாண்டி நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, நம்ம பெர்சன்டேஜ் பார்க்கும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சொன்னா, அண்ட் ரேஷியோ பார்க்கும்போது ஏஜஸ் சொன்னா, அண்ட் அதையும் தாண்டி ஒரு விஷயம் இம்பார்ட்டன்டானது என்ன அப்படின்னா ஏபிஜிபி. ஓகே, ஒரு கூட்டு தொடர் வரிசையின் 9வது உறுப்பு, ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் 10வது உறுப்பு. சோ இந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா அடிஷனல் ஒரு சில டாபிக்ஸ் பாக்குற மாதிரி இருக்கும். அந்த அடிஷனல் டாபிக்ஸையும் நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். சோ பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன், HCF, LCM, percentage, profit and loss, simple interest, compound interest, ratio and proportion, okay, and ages, time and work. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏபிஜிபி, மென்சுரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ளேயே ஆவரேஜ் வந்துடும். சரிங்களா? இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து பார்க்க போற டாபிக்ஸ் இதுதான். நான் இதை தான் சொன்னேன், நீங்க இதை பாத்தீங்கனாலே எபோவ் என்ன பண்ணிடலாம், 20+ வாங்கிடலாம். இதை நீங்க பாத்தீங்கனாலே என்ன பண்ணிடலாம், நம்ம 20+ வாங்கிடலாம். சோ நம்ம இந்த வீக் உடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டை நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பேசிக் செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஏபிஜிபி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அப்போ இதை இந்த வீக் கூட கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஒரு 3 to 4 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் டார்கெட் வந்து நான் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வச்சிருக்கேன். அப்ப இதுல இருந்து ஒரு 2 கொஸ்டின், இதுல இருந்து 2 கொஸ்டின். அப்போ அரௌண்ட் ஒரு 10 டேஸ்லயே உங்க கையில எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு? 4 கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி எந்த டாபிக் படிக்கணும், எத்தனை மார்க் நம்ம கையில இருக்கு, எப்படி படிக்கணும், இப்படிதான் நம்மளுடைய செஷன்ங்கிறது நம்ம போக போகுது. சரிங்களா? இப்ப வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. டவுட் இருந்தா நான் உங்களை வந்து அன்மியூட் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். இல்லாட்டி நம்ம கண்டினியூ பண்ணலாம். இல்ல புரிஞ்சிருச்சு மேம் அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் ஆர் எஸ் மேம்னு போடுங்க. எனி டவுட்? இப்ப வரைக்கும் ஏதாவது டவுட்? புரிஞ்சா எஸ் மேம்னு போடுங்க. ஓகே, வெரி குட். தேங்க்யூ ஜாஸ்மின் மேம். எஸ், தேங்க்யூண்ணா. ஓகே, அடுத்து எல்லாருக்கும் கிளியரா? ஹரிணி மேம்க்கு கிளியரா? சத்யபாமா மேம் கிளியரா? ஓகே, சரண்யா மேம்க்கு கிளியரா? ஓகே, கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க, அதனாலதான் நேம் டிக்டேட் பண்றேன். ஓகே, சூப்பர். சோ ஒரே விஷயம் தான், மேக்ஸ் வராது அப்படின்லாம் இனிமேல் நீங்க நினைக்காதீங்க. நீங்க ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்லலாமா வேண்டாமா நான் சொல்றேன். மேம் எனக்கு மேக்ஸ் வராது மேம். ஓகே, எனக்கு நான் ஒரு கொஸ்டின் போட்டு பார்த்தேன் மேம், ஒரு டாபிக் பார்த்தேன் மேம், எனக்கு சுத்தமா வரல. ஓகே, ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, அந்த கொஸ்டினை இல்ல அந்த டாபிக்கை எத்தனை வாட்டி பார்த்தீங்க? ஒரு 3 வாட்டி, ஒரு 4 வாட்டி, ஒரு 10 வாட்டி பார்த்தேன் மேம் ஒரு டாபிக், எனக்கு புரியல அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியாது தானே? அப்ப என்ன பண்ணல, நம்ம ட்ரை பண்ணல. சோ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணல, ஆக்சுவலி நம்ம நாளையில இருந்து நம்ம செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம நாளையில இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, குரூப் 4 2025ல மேக்ஸ்ல 25 மார்க்ஸ் எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போறேன், ட்ரை பண்ண போறேன். இது நாள் வரைக்கும் நான் ட்ரை பண்ணல, என்னுடைய 100% கொடுக்கல. இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ட்ரை பண்ண போறோம். ஓகேவா? எல்லாரும் ரெடியா? இதுக்கப்புறம் எனக்கு மேக்ஸ் வராதுங்கிற அந்த தாட்டை மட்டும் நீங்க என்ன பண்ணிருங்க, ரிமூவ் பண்ணிருங்க. ஒரு டாபிக் புரியல அப்படின்னா இது ரெக்கார்டிங் செஷன் தான், நான் உங்களுக்கு யூடியூப்லயுமே போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்க எப்பனாலும் பாத்துக்கலாம். அண்ட் எந்த டவுட்னாலுமே நான் உங்களுக்கு ஒரு டைம் சொல்லிடுவேன், அந்த டைம்ல நீங்க தாராளமா என்கிட்ட கேட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே, சோ இன்னைக்கு பேசிக்ல நம்ம என்ன பார்ப்போம்னு தெரியுமா? நம்ம பேசிக்ல என்ன பார்ப்போம்னு தெரியுமா? எனி ஐடியா? எனி ஐடியா? ஓகே, எல்லாரும் நோட் பேனாவோட எடுத்து கையில வச்சுக்கோங்க. டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. முடிஞ்சா ஹெட்செட் போட்டு போனை ஒரு ஓரமா வச்சுட்டு நோட்ல எழுதுங்க. சரியா?
எந்த டவுட்னாலுமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம எதுல இருந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா எண் வகைகள், டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். எண் வகையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற நம்பர் இயல் எண்கள். இயல் எண்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நேச்சுரல் நம்பர்ஸ். இயல் எண்கள்னா என்ன அர்த்தம்? நேச்சுரல் நம்பர்ஸ். இயல் எண்கள் எதுல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா 1ல இருந்து ஆரம்பிக்கும். 1, 2, 3, 4 அப் டு எக்ஸெட்ரா. அப்போ இயல் எண்கள்ங்கிறது எதுல இருந்து ஆரம்பிக்கும்? 1ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகே, ரெண்டாவது முழு எண்கள், ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எதுல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா 0ல இருந்து ஆரம்பிக்கும். 0, 1, 2, 3, 4 அப் டு எக்ஸெட்ரா. ரிப்பீட் பண்ணுங்க. இயல் எண்கள் அப்படிங்கிறது 1ல இருந்து ஆரம்பிக்கும். நம்ம இயல்பாவே எண்ணும் போது என்ன பண்ணுவோம்? 1, 2, 3 அப்படிதான் எண்ணுவோம். சோ இயல் எண்கள் அப்படிங்கிறது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். தென் ஹோல் நம்பர்ஸ், முழு எண்கள் அப்படிங்கிறது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். மூணாவது முழுக்கள், இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ் அப்படின்னா ஓகே, 0வும் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகேங்களா? சோ நேர்மறை எண்களும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் யார் இருப்பா? நெகட்டிவ் இன்டீஜர்ஸும் இருப்பாங்க, எதிர்மறை முழுக்களும் இருக்கும். சோ அதுக்கு பேரு தான் முழுக்கள், இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ். நாலாவது விகிதமுறு எண்கள். நாலாவது விகிதமுறு எண்கள், ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ். ஒரு எண்ணை நீங்க p/q ஃபார்மேட்ல எழுத முடிஞ்சா அதுதான் என்னது? விகிதமுறு எண்கள், ரேஷனல் நம்பர்ஸ். ஒரு எண்ணை நீங்க p/q ஃபார்மேட்ல எழுத முடிஞ்சா அதுக்கு பேர் தான் என்னது? விகிதமுறு எண்கள். இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு எக்ஸாம்பிள் கேட்கிறேன். 4/5 விகிதமுறு எண்ணா? ஆமா தானே? மேல ஒரு தொகுதி இருக்கு, கீழே ஒரு பகுதி இருக்கு, அப்படி இருந்தாலே அது என்னதான்? ரேஷனல் நம்பர் தான். 6/7 விகிதமுறு எண்ணா? ஆமா. -7/8 விகிதமுறு எண்ணா? விகிதமுறு எண் தான். 6 ஒரு விகிதமுறு எண்ணா? 6ங்கிறது ஒரு விகிதமுறு எண்ணா? வெறும் 6? ஆமா, 6ங்கிறது ஒரு விகிதமுறு எண் தான். ஆனா டினாமினேட்டர்ல என்ன போட்டுரும் அப்படின்னா 1 போட்டுரும். ஓகேங்களா? சரி, ஒரு ஹோல் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணிடலாம்? டினாமினேட்டர்ல 1 போட்டுடலாம். அப்ப அதையும் என்னவா தான் கன்சிடர் பண்ணுவோம்? விகிதமுறு எண்ணா தான் கன்சிடர் பண்ணுவோம். ஆனா இங்க ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, சோ டினாமினேட்டர் என்னவா மட்டும் இருக்கக்கூடாது? நாட் ஈக்குவல் டு 0. கியூங்கிறது நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். கியூங்கிறது 0வா மட்டும் இருக்கக்கூடாது. அதுதான் விகிதமுறு எண்களுக்கான கண்டிஷன். விகிதமுறு எண்கள்னா என்னன்னு புரியுதா? So which is in the form of p/q. q not equal to 0வா இருக்கணும். p divided by q. q என்னவா இருக்கணும்? not equal to 0வா இருக்கணும். இப்ப நீங்க அப்படியே சைட்ல வந்து நான் ஒரு சில நம்பர்ஸ் கொடுப்பேன். விகிதமுறு எண்ணா இருந்தா எஸ் போடுங்க, டிக்கு போடுங்க. இல்லாட்டினா நோ போட்டுருங்க. சரியா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு -3/7 விகிதமுறு எண்ணா? டிக்கு. சோ எல்லாமே விகிதமுறு எண்களா இருக்குமா? இவன் மட்டும் என்னவா இருப்பான்? விகிதமுறு எண்களா இருக்க மாட்டான். ஏன்னா கியூங்ல என்ன வந்துருச்சு? 0ங்கிறது வந்துருச்சு. சரிங்களா? இது வரைக்கும் கிளியரா எல்லாரும்? அடுத்து எங்க போறோம் அப்படின்னா விகிதமுறா எண்கள். விகிதமுறா எண்கள், irrational numbers. irrational numbers. irrational number. அதாவது இப்ப இங்க நம்ம பின்னமா கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா மதிப்பு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னா இவனை அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், 0.8 வருவான். இதுவே இப்ப இவனை அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், 0. என்ன வருவான்? 7 8 56, 7 8 56, 7 8 56. இந்த மாதிரி வந்து என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா ஒரு சில வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா இப்போ இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, விகிதமுறா எண்கள், irrational நம்பர்ஸ். இப்ப இவன் என்ன அப்படின்னா முடிவுறா. ஓகேங்களா? அதே மாதிரி தொடர்ச்சி அச்ச எண்களா இருக்கும். இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங்.
நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங் வேல்யூஸா இருக்கும். ஓகே, சி இந்த அளவுக்கு இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணுமான்னு கேட்டா தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரூட்டுக்குள்ள இருக்கும்ல, இந்த ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூ, ஓகே, இந்த பை வேல்யூ இது எல்லாமே விகிதமுறா எண்கள்ல வந்துரும். ஓகே, ரூட்டுக்குள்ள இருக்கிற வேல்யூ அண்ட் என்னது இந்த பை வேல்யூ எல்லாமே எதுல வந்துரும்? விகிதமுறா எண்களுக்குள்ள வந்துரும். ஓகேவா? அடுத்தது போலாமா? இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? இயல் எண்கள்னா 1ல இருந்து ஆரம்பிக்கும். அடுத்து முழு எண்கள் அப்படின்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். முழுக்கள் அப்படின்னா பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும், ஜீரோவும் இருக்கும். அடுத்து விகிதமுறு எண்கள் அப்படின்னா என்னது? P/Q ஃபார்மேட்ல இருக்கும். விகிதமுறா எண்கள் அப்படின்னா விகிதமுறு எண்கள்ல வராத எல்லாமே எங்க வந்துரும்? நமக்கு விகிதமுறா எண்கள்ல வந்துரும். சரிங்களா? √2, π, √3, மறுபடியும் கொடுத்துருந்தாங்கல்ல, மறுபடியும் போட்டுருந்தாங்க. √5. ஓகே, சோ இதெல்லாமே என்னது? விகிதமுறா எண்கள். 1 minute. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலாம்ல? நித்யா மேம் மியூட் பட்டுக்கோங்க. மியூட்டா? ஆமா. ஓகே, அடுத்து போலாமா? சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முன்னி தொடரி. முன்னி தொடரி. சி முன்னினா ஒண்ணும் இல்ல, அந்த எண்ணுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10க்கு முன்னாடி என்ன இருக்கும்? 10க்கு முன்னாடி என்ன இருக்கும்? கமெண்ட் போடுங்க. எண் 10க்கு முன்னாடி என்ன இருக்கும்? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அந்த கொஸ்டின் அப்புறமா கேட்கிறேன். 10க்கு முன்னாடி என்ன இருக்கும்? 9. கமெண்ட் பண்ணுங்க, போன்ல வச்சு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சி 10க்கு முன்னாடி 9. அடுத்து 25க்கு முன்னாடி என்ன இருக்கும்? 24. அப்ப 10ன் முன்னி 9, 25ன் முன்னி என்னது? 24. ஓகே, இதை தொடரி அப்படின்னா என்னன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய எண் பிளஸ். ஓகே, இப்ப 15ன் தொடரி என்ன? 15ன் தொடரி என்ன? 16. 25ன் தொடரி என்ன? 25ன் தொடரி என்ன? 26. ரைட்டா? நீங்க யோசிச்சுக்கலாம், இப்ப எதுக்கு மேம் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாதான்னு நினைச்சிருப்பீங்க. இப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்கிறேன், இதுக்கு எல்லாருக்கும் நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். சரிங்களா? முன்னி இல்லாத இயல் எண் எது? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆன்சர். விச் நம்பர் டசன்ட் ஹாஸ் அ ப்ரெடிசிசார்? தமிழ்ல வந்து சாரி இங்கிலீஷ்ல வந்து முன்னினா ப்ரெடிசிசார், தொடரினா சக்சஸர். முன்னினா -1, தொடரினா +1. எந்த எண்ணிற்கு முன்னி கிடையாது? நம்ம படிச்ச கான்செப்ட்ல இருந்து நீங்க கொண்டு வரலாம். ஓகே, வெரி குட். ஒருத்தவங்க தான் ரிப்ளை பண்ணிருக்காங்க, மத்தவங்க? எந்த எண்ணிற்கு முன்னி கிடையாது? வெரி குட். மோகன் சார், சத்யபாமா மேம், நித்யா மேம், வெரி குட். மத்தவங்க? சோ புரியுதா? ஏன்னா எனக்கு இயல் எண்ணே 1ல தான் ஆரம்பிக்குது. அப்ப 1க்கு முன்னாடி எனக்கு எண் இருக்காது தானே, ஸ்டார்டிங்கே 1 தான். அப்ப யாருக்கு கிடையாது? 1க்கு முன்னி கிடையாது. அதே மாதிரி முன்னி இல்லாத முழு எண் யாது? முன்னி இல்லாத முழு எண் எது? முன்னி இல்லாத முழு எண் எது? வெரி குட் நித்யா மேம், வெரி குட். மத்தவங்க? முன்னி இல்லாத முழு எண் எது? அவ்வளவுதான். சி எனக்கு முழு எண் எங்க இருந்து ஆரம்பிக்குது? 0ல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப அதுக்கு முன்னாடி எனக்கு இருக்க வாய்ப்பு இல்லை, கரெக்டா? அப்போ என்ன அர்த்தம்? 0க்கு முன்னி கிடையாது. சரிங்களா? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், முன்னாடி கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? சோ நம்ம படிக்கிற எல்லா விஷயத்துக்கும் பின்னாடியும் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கும். சரிங்களா? வெரி குட் சத்யபாமா மேம், ஹரிணி மேம், நந்தினி மேம், வெரி குட். இப்ப அடுத்து போலாமா? அடுத்து நம்ம எங்க போறோம் அப்படின்னா காரணிகளுக்கு போறோம். காரணிகள்னா என்னமா? எனக்கு புரியுது, உங்களால ஆன்சர் சொல்ல முடியாது, இருந்தாலும் என்னுடைய இதுக்காக நான் வந்து கேட்டுக்கிறேன். சரியா? சோ காரணிகள் அப்படின்னா என்ன? ஃபேக்டர்ஸ். சோ யாரெல்லாம் புதுசா ரொம்ப வருஷம் கழிச்சு மேக்ஸ் புக் எடுக்கிறீங்க, டிஎன்பிஎஸ்சிக்குள்ள உள்ள வந்திருக்கீங்களோ, எல்லாத்தையும் தூசி தட்டி எடுங்க. வாய்ப்பாடு, உங்களோட ரஃப் நோட்டு எல்லாத்தையும் எடுங்க. சரியா? நிறைய எழுத வேண்டியது இருக்கும், இனிமேல் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும், லூசு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும், குடும்பமே நம்மளை பார்த்து பைத்தியம்னு சொல்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ எல்லாத்துக்குமே கெட் ரெடி ஃபாக்ஸ் தான். ஓகே, ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன? ஓகே, நானே சொல்றேன். 6
எந்த இரு எண்களை பெருக்குனா எனக்கு 6 கிடைக்குமோ அது எல்லாமே 6 காரணிகள். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓரார் 6, ஈர்முன் 6, அப்ப 1 2 3 6 இது எல்லாமே 6 காரணிகள். இப்போ உங்களுக்கான கொஸ்டின், சரியா? எந்த இரு ஓகே 15 காரணிகள் என்ன? எழுதுங்க, கமெண்ட்ல போடுங்க. 15 காரணிகள். 5 3 மட்டும்தானா? ஹரிணி மேம் யோசிங்க. மோகன் சார் 1 3 5 மட்டும் தான் வருமா? யோசிங்க. வெரி குட், 15 வரும். மத்தவங்க எப்பவுமே ஒண்ணுங்கிறது எல்லா எண்ணுக்கும் வரும். அதே மாதிரி அந்த எண்ணும் அந்த எண்ணின் காரணியாக அமையும். சோ நான் திருப்பி சொல்றேன், ஒண்ணுங்கிறதும் அந்த எண்ணும் எப்பவுமே என்னவா இருக்கும்? காரணியா இருக்கும். ஓகே, சோ ஓர் 15 15, மூவஞ்சு 15, ஓர் 15 15, மூவஞ்சு 15. அப்ப இது 4 என்னது? 15 காரணிகள். சரியா? அடுத்தது மடங்குகள். மல்டிபிள்ஸ். மல்டிபிள்ஸ்னா என்ன? மல்டிபிள்ஸ் அப்படின்னு என்ன? 6 எடுத்துக்கிறேன். 6 12 18 18 24 அப்டேட். அதாவது அந்த எண்ணை நான் ஏதாவது ஒரு காமன் நம்பரோட மல்டிப்ளை பண்றேன், கான்ஸ்டன்டோட மல்டிப்ளை பண்ணா அதான் நமக்கு என்னவா இருக்கும்? மல்டிபிள்ஸா இருக்கும், மடங்குகளா இருக்கும். சரிங்களா? இப்ப நீங்க எல்லாருமே அகைன் 15 எடுத்துக்கலாம். 15 மடங்குகள் எழுதுங்க. 15 மடங்குகள் எழுதுங்க. இது ரெண்டுமே HCF LCM கான்செப்டுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம். HCF LCM கான்செப்டுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம். 15 30 45. வெரி குட் ஜாஸ்மின் மேம், வெரி குட். ஓகே, 30 45. வெரி குட். சி, மடங்குகள்னு சொல்லும் போது நம்ம எந்த நம்பர் கூட வேணுமா மல்டிப்ளை பண்ணலாம். சோ அது இன்ஃபினிட்டி தான், நீங்க எதுனாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, அந்த ஒவ்வொரு எண்ணுடைய காரணிகளும் அந்த எண்ணை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? சின்னதா இருக்கா, பெருசா இருக்கா, ஈக்குவலா இருக்கா? ஓகே, காரணிகள் நான் சொல்றேன், நீங்க வந்து மல்டிபிள் சொல்லுங்க. சரிங்களா? ஒரு எண்ணுடைய ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒண்ணு அந்த எண்ணை விட சின்னதா இருக்கு, இல்லாட்டி ஈக்குவலா இருக்கு. எஸ் ஆர் நோ? ஆமா தானே? யாருடைய காரணிகள் பாத்தீங்கன்னா 1 2 3 அந்த எண்ணை விட சின்னதா இருக்கு, இல்லாட்டி ஈக்குவலா இருக்கு. கரெக்டா? அப்ப மல்டிபிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. மல்டிபிள்ஸ் எப்படி இருக்கு? மடங்குகள் எப்படி இருக்கு? 6 விட அந்த மடங்குகள்ங்கிறது எப்படி இருக்கு? கிரேட்டரா இருக்கா, பெருசா இருக்கா, இல்லாட்டி ஈக்குவலா இருக்கா? ஆமா தானே? சோ 1 மடங்குகள்ங்கிறது பெருசா இருக்கும், 12 18 24ன்னு பெருசா இருக்கும், இல்ல அந்த எண்ணுக்கு சமமா இருக்கும். ஃபேக்டர்ஸ் அதே மாதிரி எப்படி இருக்கு? 1 சின்னதா இருக்கும், இல்லாட்டி ஈக்குவலா இருக்கும். இது ரெண்டும் கிளியரா? HCF LCMக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கிளியரா? எஸ் ஆர் நோ? கிளியர் தானே எல்லாருக்கும்? அடுத்து போலாமா? மேம் இன்னொரு தடவை சொல்லுங்க மேம். சூப்பர் மேம். ஒண்ணும் இல்ல, இங்க பாருங்க. ஃபேக்டர் அப்படின்னா அந்த எண்ணை விட சின்னதா இருக்கு மேம். இப்ப 4உடைய ஃபேக்டர் எழுதுனா யார் வருவா? 1 2 4. இந்த 1 2ம் 4 விட சின்னதா இருக்கா? ஆமா தானே? 1 2 4 எஸ் விட மேம். சின்னதா இருக்கு. அப்படி இல்லாட்டி அந்த எண்ணுக்கு சமமா இருக்கு. அந்த எண்ணிற்கு சமமா இருக்கு. இங்க பாருங்க, 4க்கு சமமா இருக்கு. இதே மடங்குகள்னு பேசும்போது 4ஓட மடங்கு போட்டா 4 8 12. இந்த எண்ணை கம்பேர் பண்ணதை விட அது பெருசா இருக்கு, இல்லாட்டி அந்த எண்ணுக்கு சமமா இருக்கு. அப்ப மடங்குகள் கிரேட்டர் ஆர் ஈக்குவல். புரியுதுங்களா? இப்ப புரியுதா? எஸ் மேம். ஓகே. சோ அடுத்தது போலாமா? எல்லாருக்கும் கிளியரா இருக்கீங்களா இது வரைக்கும்? ஓகே, வெரி குட். நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, நோட்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க குரூப் 4 ஃபர்ஸ்ட் எழுதுவீங்க, அடுத்து குரூப் 1 எழுதுவீங்க. எல்லாத்துக்குமே இதுதான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க தனித்தனியா நோட்ஸ் எடுக்க வேண்டாம். ஒட்டு மொத்தமா குரூப் 4ல இருந்து ஆரம்பிச்சு குரூப் 1 வரைக்குமே ஒரே கான்செப்ட் தான். சரிங்களா? நீட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லாட்டி படிக்க இஷ்டம் இருக்காது. ஓகே, சோ அடுத்தது ஒற்றைப்படை எண்கள். ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னு என்ன? ஆட் நம்பர்ஸ். ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னு என்ன?
சோ ஒன்றாம் இலக்கம் தெரியுமா? ஒன்றாம் இலக்கம் தெரியுமா? யூனிட் டிஜிட் லாஸ்ட் இலக்கம் ஒன்றாம் இலக்கம். அந்த ஒன்றாம் இலக்கத்துல 1, 3, 5, 7, 8 இதுல முடிஞ்சிச்சுன்னா அந்த நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ். ஒன்றாம் இலக்கம் 1, 3, 5, 7, 8 இந்த 5 இலக்கத்துல ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது? ஒற்றைப்படை எண்கள், ஆட் நம்பர்ஸ். இங்கிலீஷ்ல ஆட் நம்பர்ஸ். அடுத்து ஈவன் நம்பர்ஸ். இரட்டைப்படை எண்கள்னா என்ன அர்த்தம்? இரட்டைப்படை எண்கள்னா என்ன அர்த்தம்? ஒன்றாம் இலக்கத்துல 0, 2, 4, 6, 8 இதுல முடிஞ்சிச்சுன்னா எண்ட்ஸ் இதுல முடிஞ்சிச்சுன்னா அது பேர் என்னது? இரட்டைப்படை எண்கள். ஒன்றாம் இலக்கம்னா 1, 3, 5, 7, 8 இருக்கும். இரட்டைப்படைனா 0, 2, 4, 6, 8 இருக்கும். மேம் ஆட் நம்பர்ல 8 வருங்களா மேம்? 1, 3, 5, 7, 8. 5, 7, 9 மேம். தேங்க்யூ மேம். 1, 3, 5, 7, 9 1, 3, 5, 7, 9 0, 2, 4, 6, 8 அதுல முடிஞ்சிச்சு அப்படின்னா அது என்னது? இரட்டைப்படை எண்கள். இப்ப நான் உங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் கொடுப்பேன், செட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் கொடுப்பேன். நீங்க என்ன பண்ணணும்னா அது ஆடா ஈவனான்னு எழுத போறீங்க. ஒற்றைப்படை எண்ணா இரட்டைப்படை எண்ணான்னு எழுத போறீங்க. சரியா? நீங்க ஆன்சர்லாம் சொல்ல வேண்டாம், ஜஸ்ட் மியூட் போட்டுக்கோங்க. நான் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை இது ரைட்டு தப்புன்னு சொல்லுங்க. ஆடா ஈவனா? ஆடா ஆடா. தென் இவன் ஈவனா? 0ல முடிஞ்சா ஈவனா? இரட்டைப்படை எண்ணா? 8ல முடிஞ்சா அது ஈவனா? இரட்டைப்படை எண்ணா? 9ல முடிஞ்சா ஆடா? ஆமா தானே? இதெல்லாம் இந்த கான்செப்ட்ல நம்ம எதுக்கு எடுப்போம் அப்படின்னா, இந்த கான்செப்ட்ல நம்ம எப்ப கத்துப்போம் அப்படின்னா, ஒரு HCF LCM படிக்கும்போது ஒரு ஆடுடைய மல்டிபிள்ஸ்ங்கிறது கண்டிப்பா ஆடா தான் இருக்கும். ஒரு ஈவனுடைய மல்டிபிள்ஸ்ங்கிறது ஈவனா தான் இருக்கும். அந்த இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம படிக்கிறது எல்லாமே ஃபியூச்சர்ல நம்ம யூஸ் பண்ண போற கான்செப்ட் தான். சரியா? அடுத்து போலாமா? எல்லாரும் இது கிளியரா இருக்கீங்களா? சோ அடுத்துதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல யூஸ் ஆக போற கான்செப்ட். சரிங்களா? பகா எண், பிரைம் நம்பர்ஸ். பகா எண், பிரைம் நம்பர்ஸ். பகா எண், பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படக்கூடிய எண். கரெக்டா? ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படக்கூடிய எண்ணை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பகா எண் சொல்லுவோம். அதாவது இட் இஸ் டிவிசிபிள் பை 1 அண்ட் த நம்பர் இட் செல்ஃப். அதான பிரைம் நம்பர். இது நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சது. ஆனா இப்ப நம்ம கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாயிட்டோம். ஆமா தானே? சோ நான் என்ன சொல்றேன், ஏதாவது ஒரு பகா எண் சொல்லுங்க. சும்மா ஏதாவது ஒரு பகா எண் சொல்லுங்க. ஓகே, நான் போட்டா 5. 5உடைய காரணிகள் என்ன என்ன? கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. 5இன் காரணிகள். 1, 5. 7இன் காரணிகள். 7இன் காரணிகள் 1, 7. ஓகே. அடுத்து 11இன் காரணிகள். 11இன் காரணிகள் 1, 11. சோ இதுல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? பார்க்கும்போது எப்படி தெரியுது? ஒவ்வொரு பகா எண்ணுக்கும் எத்தனை காரணிகள் மட்டும்தான் இருக்கும்? ஒவ்வொரு பகா எண்ணுக்கும் எத்தனை காரணிகள் மட்டும்தான் இருக்கும்? 2 காரணிகள் மட்டும்தான் இருக்கும். So it has only 2 factors. 2 காரணிகள் மட்டும் இருந்தால் அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிரைம் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சோ ஒன்னாலையும் தன்னாலையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு வெறுமனே 2 காரணிகள் தான் இருக்கும்.
ஓகே, அப்ப பகு எண் அப்படின்னு என்ன அர்த்தம்? பகு எண் அப்படின்னு என்ன அர்த்தம்? காம்போசிட் நம்பர்ஸா? ஆமா தானே, காம்போசிட் நம்பர்ஸ். அப்ப காம்போசிட் நம்பர்ஸ்னா அதுக்கு எத்தனை காரணிகள் இருக்கும்? இரண்டுக்கும் மேற்பட்ட காரணிகளை கொண்டது. இரண்டுக்கும் மேற்பட்ட காரணிகளை கொண்டது. இரண்டுக்கும் மேற்பட்ட காரணிகளை கொண்டது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? 4. 4 காரணிகள் சொல்லுங்க. 4 காரணிகள் சொல்லுங்க. 4 4, 2 4. So it has 3 factors. ஓகே, 10 காரணிகள் சொல்லுங்க. 10 காரணிகள் சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. வெரி குட். 1 2 5 10, அதாவது மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ், ரைட்டா? அப்போ பகா எண்ணா இட் ஹாஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ், 2 காரணிகளை மட்டும் கொண்டது. இதுவே பகு எண்ணா 2ற்கும் மேற்பட்ட காரணிகளை கொண்டது. ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி, சரிங்களா? 1 காரணிகள் என்ன? 1 காரணிகள் என்ன? 1 மட்டும் தானே. அப்ப என்னது? பகு எண்ணோட கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணல, பகா எண்ணுடைய கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதனாலதான் 1 என்பது என்னது? பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. ஓகே, இம்பார்ட்டன்ட், எழுதிக்கோங்க. பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. எங்க யூஸ் ஆகும்னு நான் அப்புறமா சொல்றேன், சரிங்களா? பின்னாடி இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறேன். வெரி குட் நித்யா மேம். நெய்தர் பிரைம் நார் காம்போசிட், வெரி குட், நிறைய பேர் போட்டிருக்கீங்க. ஓகேவா? 1 என்பது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல, சரிங்களா? இப்போ அந்த கொஸ்டின் நான் கேட்கிறேன், ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மிகச்சிறிய பகா எண் எது? யாரு நான் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ஃபுல் ஆன்சர் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். மிகச்சிறிய பகா எண் எது? மிகச்சிறிய பகு எண் எது? மிகச்சிறிய பகு எண் எது? மிகச்சிறிய பகு எண் எது? ஒரு நிமிஷம் எழுதிடுறேன். மிகச்சிறிய, ஓகே, ஒற்றைப்படை பகா எண் எது? ஒற்றைப்படை பகா எண் எது? 3 கொஸ்டின். கையில எப்பவுமே நீங்க 2 பேனா வச்சுக்கணும். ஓகே, ஒண்ணு ப்ளூ, அடுத்து 2வது ரெட் கலர். ஓகே, டைப்லாம் எழுதும்போது, ஹெட்டிங்லாம் எழுதும்போது பிளாக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா நான் இம்பார்ட்டன்டான விஷயங்கள் சொல்லுவேன், அதை நீங்க ரெட்ல மட்டும் தான் எழுதணும். ஓகே, ஏன்னா ரெட்டுக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆகக்கூடிய பவர் இருக்கு, சரிங்களா? அது அட்ராக்டிவான கலர், சோ மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். அதுக்காக மிக சிறிய பகா எண் எது? 2. யாரெல்லாம் ஆன்சர் சொன்னீங்களோ வெரி குட். ஓகே, அதே மாதிரி 2ஓட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இது மட்டும்தான் ஒரே இரட்டைப்படை பகாயன். எழுதிக்கோங்க, ஒரே இரட்டைப்படை பகாயன். ஒரே இரட்டைப்படை பகாயன். ஓகே, மிகச்சிறிய பகு எண் எது? அதுக்கான ஆன்சர் யாருமே போடலையே. மிகச்சிறிய பகு எண் எது? வெரி குட் நந்தினி. மத்தவங்க, மிகச்சிறிய பகு எண் எது? வெரி குட் சத்யபாமா மேம், வெரி குட். 4, ரைட்டா? ஓகே, மிகச்சிறிய பகு எண் 4. ஓகே, மிகச்சிறிய ஒற்றைப்படை பகாயன் எது? 2ங்கிறது இரட்டைப்படை, அப்ப ஒற்றைப்படையில எவனாவது ஒருத்தன் சின்னவனா இருப்பான்ல, அது யாரு? வெரி குட், 3. இந்த 3 கொஸ்டினும் கிளியரா இருக்கா? 1 என்பது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. 2 என்பது இரட்டைப்படை பகாயன், அதுவும் மிகச்சிறிய இரட்டைப்படை பகாயன். ரிப்பீட் பண்ணுங்க என் கூட சேர்ந்து. அண்ட் 3 என்பது மிகச்சிறிய ஒற்றைப்படை பகாயன். அண்ட் 4 என்பது மிகச்சிறிய பகு எண். ஓகே, இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். அதாவது இப்பயே நம்ம பண்ண போறோம் கிளாஸ் ஒர்க். எழுதலாமா? ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கன்னா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம். HCF, LCM யூஸ் பண்ணுவோம், கோடிங் டீகோடிங்ல யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? இன்னும் ஒரு சில டாபிக் யூஸ் பண்ணுவோம், சரியா? 1ல இருந்து ஆரம்பிச்சு 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்கள் எழுத போறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கொஸ்டின்ங்கிறது நான் அப்புறமா சொல்றேன். 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்கள் எழுத போறோம். ரெடி? ஸ்டார்டிங் மட்டும் நான் பண்ணி விடுறேன், அதுக்கப்புறம் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? 2
முதல் பகாய் எண் 3 ஒற்றைப்படை பகாய் எண், மிகச்சிறிய ஒற்றைப்படை பகாய் எண். அடுத்து 5, அடுத்து 7. 9 வருமா? 9 வருமா? வராதுல்ல. அப்ப அடுத்தது என்னது? 11, அடுத்தது 13. சோ அப்படியே கம்ப்ளீட் பண்ணுங்க, அப்படியே கம்ப்ளீட் பண்ணுங்க. 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகாயன்கள் டெஃபினட்டா நீங்க எழுதிதான் ஆகணும். சோ நேத்து வந்து ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அதுல என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஆக்சுவலா 101ல இருந்து 500 வரைக்கும் இருக்கக்கூடிய பகாயன்கள் கேட்டிருக்காங்க. பாத்துக்கோங்க. அப்ப டிஎன்பிஎஸ்சில ஸ்டாண்டர்ட் ஆயிட்டே இருக்கு கொஸ்டின்ஸ். ஒன்ல இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகாயன்கள். வெரி குட் மேம். நித்யா மேம், வெரி குட். ஓகே. சோ என்னென்ன பகாயன் இருக்குன்னு நான் கமெண்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க. போட்டு அதை அப்படியே கிராஸ் செக் பண்ணி பாருங்க. அப்படியே கிராஸ் செக் பண்ணுங்க. 13, 15 வராது. 3ஆம் வாய்ப்பாட்டிலே 5ஆம் வாய்ப்பாட்டிலே வரும். அப்ப 17, 19, 21 வராது. ஏன்னா 3ஆம் வாய்ப்பாட்டிலையும் 7ஆம் வாய்ப்பாட்டிலையும் வரும். சரிங்களா? அடுத்து என்னது? 23, தென் 29, 31, அடுத்து என்னது? 37. சோ இந்த மாதிரி அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லட்டா? என்ன கொஸ்டின்னு? அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 1 முதல் 100 வரை எத்தனை பகாயன்கள் உள்ளன? அதான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆன்சர் 1ல இருந்து 100 வரை எத்தனை பகாயன்கள் உள்ளன? அடுத்து 1ல இருந்து 50 வரை எத்தனை பகாயன்கள் உள்ளன? ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சா? கம்ப்ளீட் பண்ணியாச்சா? பிரைம் நம்பர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? சோ 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கும்? 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கும்? கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண முடியுதா? 25. வெரி குட். 1ல இருந்து 50 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கும்? 15. வெரி குட். ஓகேவா? சோ இதுதான் நம்ம இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டிய விஷயங்கள். சரிங்களா? இப்ப நம்ம படிக்கிறது எல்லாமே பின்னாடி நமக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்கொயர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸ்கொயர் அப்படின்னா என்ன? வர்க்கம். ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? வர்க்கம். ஓகே. வர்க்கம்னா என்ன அப்படின்னா, ஒரே எண்ணை அதே எண்ணால 2 வாட்டி பெருக்கணும் அப்படின்னா அதுதான் ஸ்கொயர். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப 4 இருக்கானா அதே 4 இன்னொரு வாட்டி பெருக்கணும் அப்படின்னா என்னது? அதுதான் வர்க்கம். அப்ப 4ன் வர்க்கம் 16. 16ன் வர்க்க மூலம் 4. 16ன் வர்க்க மூலம் 4. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ரைட்டா? இப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, 1ல இருந்து ஆரம்பிச்சு 10 வரைக்கும் இருக்கக்கூடிய வர்க்கங்கள் எழுதுங்க. 1ல இருந்து ஆரம்பிச்சு 10 வரைக்கும் இருக்கக்கூடிய வர்க்கங்கள் எழுதுங்க. 1ஓட ஸ்கொயர் 1, 2ஓட ஸ்கொயர் 4, 3ஓட ஸ்கொயர் 9, 4ஓட ஸ்கொயர் 16, 5ஓட ஸ்கொயர் 25, 6ஓட ஸ்கொயர் 36, 7ஓட ஸ்கொயர் 49, 8ஓட ஸ்கொயர் 64, 9ஓட ஸ்கொயர் 81, 10ஓட ஸ்கொயர் 100. கரெக்டா? எழுதியாச்சா? 1ல இருந்து மினிமம் 1ல இருந்து 20 வரைக்கும் நமக்கு என்ன தெரியணும்? ஸ்கொயர்ஸோட வேல்யூ தெரியணும்.
1ல இருந்து 20 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர்ஸோட வேல்யூ தெரியணும். சரிங்களா? ஓகே. உங்க எல்லாராலையும் இப்ப 42ஓட ஸ்கொயர் என்னன்னு சொல்ல முடியுமா? டக்குன்னு டக்குன்னு எப்படின்னு சொல்ல முடியுமா? ஓகே. இப்ப இதுக்கான ஒரு ட்ரிக் பாப்போமா? நிறைய ட்ரிக் இருக்கு. அதுல நம்ம ஒண்ணே ஒண்ண மட்டும் கான்ஸ்டன்டா ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா 40 பிளஸ் வரைக்கும் ஒண்ணு இருக்கும், அண்ட் 10ஓட எபோவ் ஒண்ணு இருக்கும், 10ஓட பிலோ ஒண்ணு இருக்கும். சரிங்களா? 50 எபோவ், 50 பிலோ, 90 எபோவ், 90 பிலோ, அப்படிலாம் நிறைய இருக்கும். நம்ம ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். எல்லாரும் அப்படியே நல்லா லிசன் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் நான் கொடுப்பேன். சரிங்களா? சோ பாருங்க, 84 ஸ்கொயர். நான் என்ன பண்ணுவேன்னா, இப்பதான் நம்ம படிச்சோம், ஸ்கொயர்ஸோட வேல்யூ அப் டு 20 வரைக்குமே நம்ம படிச்சிருக்கணும். 8 ஸ்கொயர் பண்ணா என்னப்பா வரும்? 8 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 84 சொன்னா 84 ஸ்கொயர். 8 ஸ்கொயர் பண்ணா 64. 4 ஸ்கொயர் பண்ணா 16. அதை அப்படியே போட்டுறணும். அடுத்து இந்த 8 பெருக்குனா 32. அந்த 32 அகைன் எதால பெருக்கணும்? இந்த 2ஆல பெருக்கணும். அதாவது இந்த 3 எண்களையுமே நம்ம பெருக்க போறோம். அப்ப 32 இன்ட்டு 2ன்னு போட்ட ஆன்சர் என்னது? 64. ஒரு எண்ணை விட்டு தான் எழுதணும், ஒரு பிளேஸ விட்டு எழுதணும். இப்ப இதை ஆட் பண்ணுங்க. இதை ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களோட ஆன்சர். 6, 5, 10க்கு மீதி 1, அடுத்து என்னது? 7. அப்ப ஆன்சர் என்னது? 7056. ஐ மீன் 7056. நீங்க வேணுமா கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஒரு எண்ணுடைய ஸ்கொயர், ஒரு எண்ணோட ஸ்கொயர் கிடையாது, நீங்க எதுனாலுமே வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 டிஜிட், 3 டிஜிட் எப்படினாலும் போடலாம். அது நான் எப்படிங்கிறது நான் சொல்றேன். ஓகே. மீதிக்கெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு சம் தரட்டா? ஒரு கொஸ்டின் தரட்டா? கண்டுபிடிங்க. 98 ஸ்கொயர். ட்ரை பண்ணுங்க. 98 ஸ்கொயர். ஸ்கொயர் அப்படின்னு என்ன அர்த்தம்? 9 பெருக்குனா 81. கரெக்டா? 8 ஸ்கொயர் பண்ணா 64. ஓகே. இவங்க 3 பேத்தையும் பெருக்கணுமா? அப்ப 9 8 72. 72 இன்ட்டு 2ன்னு போட்ட ஆன்சர் என்னது? 144. ஆனா நம்ம ஒரு ஸ்தானம் தள்ளி எழுதணும். அப்ப 144. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 4, 10, மீதி 1. ஸோ ஆன்சர் 6, 9, 9604. வெரி குட். ஓகேவா? சோ இப்போ 63 ஸ்கொயர்ஸ் போடுங்க. நித்யா மேம், சரண்யா மேம், வெரி குட். மத்தவங்க? 63 ஸ்கொயர் என்ன பண்ணலாம்? 6 36. 3 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 9. கரெக்டா? அப்ப நீங்க எல்லாரும் இப்படி போடுவீங்க. ரைட்டா? தப்பு. ஓகே. 729. பாப்போம். ஆனா 729 வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி தானே. 60 ஸ்கொயரே 3600. அம்மா தானே. ஓகே. இந்த இடத்துல எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, நல்லா பாருங்க, 63, 6 ஸ்கொயர் பண்ணா 36 கரெக்டா போட்டுருவீங்க. ஆனா 3 ஸ்கொயர் பண்ணா 9, அதை 2 டிஜிட் வேல்யூயா தான் போடணும். அப்ப 0, 9. அடுத்து மீதி எல்லாம் பெருக்குங்க. 6 3 18, 18 2 என்னது? 36. இப்ப இதை ஆட் பண்ணா அதுதான் நம்மளோட ஆன்சர். 9 6 9 3. சோ ஆன்சர் என்னது? 3 9 6 9. புரியுதா? அப்ப எங்கேயாவது உங்களுக்கு சிங்கிள் டிஜிட் வேல்யூ வந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணணும்? அதை டபுள் டிஜிட்டா மாத்தி போடணும். ஓகே. அதை டபுள் டிஜிட்டா மாத்தி போடணும். இப்போ உங்களுக்கு இன்னும் லாஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுக்கட்டா? கரெக்டா போட்டீங்கன்னா நம்ம அடுத்து போயிடுவோம். 2 கொஸ்டின் கொடுக்குறேன். கரெக்டா போட்டா நம்ம அடுத்தது போயிடும். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது போயிடும். முப்பத்தி 33 ஸ்கொயர் என்னது? 1719. பாப்போம்.
ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன். பாருங்க நித்யா மேம் செக் பண்ணுங்க. ஓகே சி 3 ஸ்கொயர் பண்ணா 9. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சிங்கிள் டிஜிட்டை டபுளா போடணும். அதே மாதிரி 3 ஸ்கொயர் பண்ணா 9, அப்ப 0 9. அடுத்து 3 9 9 2 என்னது 18. ஆமா தானே? கரெக்டா? வெரி குட் சத்யபாமா மேம். அப்போ 9 8 10க்கு மீதி 1, ஆன்சர் என்னது 1. அப்ப 1089. 1089. இப்ப 48 ஸ்கொயர் கண்டுபிடிங்க. 48 ஸ்கொயர் கண்டுபிடிங்க. நன்னாங்கு 16 8 8 64 8 32 32 இன்ட்டு 4 64. அப்ப 4 10 மீதி 1 13 மீதி 1 2. இப்ப 2304. நந்தினி ஆன்சர் செக் பண்ணுங்க. சத்யபாமா மேம் ஓகே வெரி குட். நித்யா மேம் ஆன்சர் செக் பண்ணுங்க. 2304. ஓகே இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 டிஜிட்டுக்கு ட்ரை பண்ண முடியுமான்னு கேட்டா அப்கோர்ஸ் முடியும். ஓகே என்ன பண்ணிடுவேன்னா இந்த 2 டிஜிட் இருக்கான்ல அவனை தனியா எடுத்துப்பேன். 12 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 12 ஸ்கொயர் பண்ண ஆன்சர் என்ன வரும்? 144. 4 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 16. இப்ப இவங்க 2 பேத்தையும் பெருக்கிறேன். 12னா 48. 48 இன்ட்டு 2ன்னு போட்டா 96. அப்ப 96 இங்க போடும். ஒரு ஸ்தானம் தள்ளி என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே அது 2 டிஜிட்டா இருந்தா 2 வேல்யூ. அப்ப 6 7 13 மீதி 1 5 1 அவ்வளவு. ஓகே இதெல்லாம் ஏன் மேம் கத்துக்கிறோம்? நார்மலாவே நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னா நம்ம மூளையையும் கையையும் ட்ரைன் பண்றோம் வேகமா போடுறதுக்கு. சரிங்களா? வேதிக் மேக்ஸ் நம்ம படிக்கிறதுக்கான இம்பார்ட்டன்டான விஷயமே என்ன அப்படின்னா நம்ம பிராக்டிஸ் பண்றோம். சரிங்களா? வேக வேகமா போட போட நீங்க அடிஷன்லாம் அசால்ட்டா போட்டுடலாம். அப்ப இந்த மாதிரி சம்டைம்ஸ் உங்களுக்கு போர் அடிக்கும் போது ஒரு 10 மல்டிபிளிகேஷன் யாரையாவது கொடுத்து வாங்குங்க எழுதி. இங்க பாரு எனக்கு இதை ஒரு 10 சம் போட்டு கொடு மல்டிபிளிகேஷன். அதெல்லாம் நீங்க போடும்போது உங்க மைண்டும் உங்களோட கையும் ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? சோ அதனாலதான் தினமும் இந்த வாய்ப்பாடு படிக்கிறது தோப்பு காரணம் போட்டதெல்லாம் அந்த காலத்துல அதுக்காக தான். நம்ம பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்றோம். ஓகே ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ஸ்டிமுலேட் பண்றோம். சரிங்களா? ஓகே சோ லாஸ்ட் 3 டிஜிட்ல ஒரு லாஸ்ட் ட்ரை பண்ணுவோமா? பெருசா போடுவோமா சின்னதா போடுவோமா? யாரு கரெக்டா போடுறீங்கன்னு பாக்கலாம். யாரு கரெக்டா போடுறீங்கன்னு பார்ப்போம். 154 த ஹோல் ஸ்கொயர். வெரி குட் நித்யா மேம். மத்தவங்க? வெரி குட் நந்தினி. வெரி குட் சத்யா மேம். வெரி குட். இன்னும் 3 பேர் இருக்கீங்களே. வெரி குட் மோகன் சார். அடுத்து சரண்யா மேம் போட்டீங்களா? ரூபினி மேம், கீர்த்தி மேம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்ரீஹரிணி மேம் புரியலனா மேம் ரிப்பீட் அப்படின்னு போடுங்க, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே சோ 15 ஸ்கொயர் பண்ணா 225. 4 ஸ்கொயர் பண்ணா 16. ஓகே அப்ப இத ரெண்டையும் நம்ம பெருக்கணும். அப்ப 15 60. 60 இன்ட்டு 2 120. அப்ப 120 இங்க போடும். இப்ப இதை ஆட் பண்ணா 6 1 7 3 2 அவ்வளவு. சோ இனிமேல் எவ்வளவு பெரிய கொஸ்டினா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்? நீங்க ஸ்கொயர்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? 3 டிஜிட் 4 டிஜிட்னாலும் நம்ம மூவ் பண்ணிடலாம். சரியா? ஓகே சோ இது வந்து நம்மளுடைய நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம படிச்சது. இப்ப இன்னொன்னு என்ன தெரியுமா பார்க்க போறோம்? ஸ்கொயர் ரூட். இன்னொரு விஷயம் இதையும் கத்துக்கோங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 5 ஈஸி. ஸ்கொயர்ஸ் ஆஃப் 5 ஓகே 65 ஸ்கொயர் டக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு எண் 5ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அதோட ஸ்கொயரை நம்ம டக்குன்னு சொல்லலாம். இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க டக்குன்னு. நோவா? சரி கத்துக்கோங்க. சி ஒரு எண்ணுடைய 1ஆம் இலக்கம் 5ல முடிஞ்சு அதுக்கு நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதோடைய லாஸ்ட் டிஜிட் 25 தான். அதுல எந்த சேஞ்சுமே இல்லை. நித்யா மேம் லைட்டா தப்பு.
ஓகே. சோ ஒரு எண் 5ல முடிஞ்சிச்சுன்னா அதோடைய ஸ்கொயர் ஆப்வியஸா 25 தான் இருக்கும். ஓகே. அடுத்து இந்த 6 இருக்கானா, 6க்கு அடுத்த எண் யாரு? 7ஆ? ஆமா தானே? அப்போ 6ஐயும் 7ஐயும் பெருக்கணும். அதுதான் ஆன்சர். 6 42. அவ்வளவுதான். நீங்க அந்த இதேதான் 2 டிஜிட்னாலும் சரி 3 டிஜிட்னாலும் சரி 5 டிஜிட்னாலுமே 5ல முடிஞ்சிச்சுன்னா இதான் கான்செப்ட். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. வெரி குட் நந்தினி, வெரி குட் சத்யபாமா மேம். இதை மத்தவங்க ட்ரை பண்ணுங்க. 55 த ஹோல் ஸ்கொயர். சோ 5னா ஆப்வியஸா என்னது? 25. 5க்கு அடுத்த எண் 5க்கு அடுத்த எண் 6. அப்ப 5 30. கரெக்டா? அப்ப என்ன அர்த்தம்? 3025 தான் 55 ஸ்கொயர். ஓகே. 75 ஸ்கொயர். வெரி குட், வெரி குட், சூப்பர். 75 ஸ்கொயர். வெரி குட். 7 8 56 25. ஓகே. 115 ஸ்கொயர். வெரி குட், வெரி குட், சூப்பர். 115 ஸ்கொயர். ஒண்ணும் இல்ல. 11 தனியா எடுத்துக்கோங்க. 5 ஸ்கொயர் பண்ணா 25. 11 இன்ட்டு 12. அதை பண்ணா 132. அவ்வளவுதான். சோ எவ்வளவு பெரிய டிஜிட்டா இருந்தாலும் 5ஓட ரூல் இதுதான். ஓகே. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட். வர்க்கமூலம் கனமூலம் கண்டறிதல். வர்க்கமூலம் கனமூலம் கண்டறிதல். இப்போ நம்ம வந்து இதையே எடுத்துக்கலாம். 1325 வந்துச்சா? சாரி, 13225 வந்துச்சா? இப்ப இதோட ஸ்கொயர் ரூட் நமக்கு தெரியும் 115. பட் இதை நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே. இதுக்கு முன்னாடி ஒரு நோட் எழுதணும். எழுதிக்கலாமா? எல்லாரும் எழுதிக்கோங்க. 1ஓட ஸ்கொயர் எதுல முடியுது? என்ஸ். 1ஓட ஸ்கொயர் எதுல முடியுது? 1ல முடியுதா? அதே மாதிரி வேற ஏதாவதோட ஸ்கொயராவது 1ல முடியுதான்னு பாருங்க. நீங்க எழுதாதீங்க, நான் நோட் தரேன், அப்ப எழுதுங்க. நீங்க இப்ப ஜஸ்ட் சொல்லுங்க என்கிட்ட. கமெண்ட்ல சொல்லுங்க. வேற எதோட ஸ்கொயராவது 1ல முடியுதா? 9. 9. வெரி குட். அப்போ ஒரு எண் 1ல முடிஞ்சா அதோடைய ஸ்கொயர் ரூட் 1ஆவோ 9ஆவோ இருக்கலாம். ரைட்டா? கரெக்டா? அடுத்து எந்த எண்ணும் 2ல முடிஞ்சிருக்காது, எந்த எண்ணும் 3ல முடிஞ்சிருக்காது, 7 and 8ல முடிஞ்சிருக்காது, எண்டு ஆயிருக்காது. சரிங்களா? இந்த எண்கள் எல்லாம் வர்க்க மூலம்ங்கிறது என்ன ஆகாது? முடியாது. ஓகே. 4ல நீங்க எனக்கு ஆன்சர் சொல்ல வேண்டாம், நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அன்மியூட் பண்ண வேண்டாம், கமெண்ட்ல சொல்லுங்க. 4ல எந்தெந்த எண்களுடைய வர்க்கம் முடிஞ்சிருக்கு? 4ல எந்தெந்த எண்களுடைய வர்க்கம் முடிஞ்சிருக்கு? 2இன் வர்க்கமும் 8இன் வர்க்கமும் 4ல் முடியும். ரிப்பீட் பண்ணுங்க. பரவாயில்ல, சின்ன பிள்ளைத்தனமா இருந்தாலும் பரவாயில்ல, ரிப்பீட் பண்ணுங்க. 4ல முடிஞ்சா அதோடைய வர்க்கம்ங்கிறது என்னவா இருக்கும்? 1 2உடைய வர்க்கமா இருக்கும், இல்லாட்டி என்னது? 8இன் வர்க்கமா இருக்கும். அடுத்து 5னா 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 5 மட்டும்தான். ஓகே. 5ன்னு வந்துட்டாலே அது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். 5 மட்டும்தான் முடியும். 6ல முடிஞ்சா எந்த எண்ணுடைய வர்க்கம்ங்கிறது 6ல முடியும்? எந்த எண்ணுடைய வர்க்கம்ங்கிறது 6ல முடியும்? வெரி குட். 4, 6. 4 16, 6 36. அடுத்து 9னா 9னா 3 7. 3 9, 7 49. 3 9, 7 49. சரிங்களா? இதை அப்படியே நீட்டா எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் 0னா அது 10 மட்டும்தான், அது நமக்கே தெரியும். சரியா? அதனால நான் அதை எழுதல. இந்த 5 வேல்யூவையும் எழுதி வச்சுக்கோங்க நீட்டா. உங்க நோட்ல இப்ப இது இருக்கணும். எந்த எண்ணின் வர்க்கமும் 2 3 7 8ல் முடியாது. வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க.
எந்த எண்ணின் வர்க்கமும் 2, 3, 7, 8 முடியாது. ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம்னா ஒரு எண்ணுடைய வர்க்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த யூனிட் டிஜிட்ஸை வச்சுதான் பேச போறோம். சரிங்களா? சோ 1089 இல்ல, நான் சின்ன நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். 361. சரியா? இப்ப இதுடைய வர்க்க மூலம் என்ன அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்க போறேன். சோ வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கான்செப்ட்னா லாஸ்ட்ல இருந்து ரெண்டு டிஜிட்டா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா சிம்பிளிஃபை பண்ண போறோம். சரிங்களா? இப்ப நான் 61 பிரிச்சுட்டு இங்க 3 மட்டும் தான் இருக்கு, அதை அப்படியே விட்டுருங்க. ஓகே, ஒரு எண் ஒண்ணுல முடிஞ்சா அதோடைய யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? யாருடைய ஸ்கொயரா இருக்கும்? ஒரு எண் 1ல முடிஞ்சா யாருடைய ஸ்கொயரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஓ சாரி, உங்களால அட்மிட் பண்ண முடியாது. 1, 9. ஆமா தானே? ஒரு எண் 1ல முடிஞ்சா அது யாரோட ஸ்கொயரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 1 இல்ல 9. சரிங்களா? மீதி யார் இருக்கா? 3. சி, 3க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் யாரு? 3க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் யாரு? சோ 1, 4, 9, அடுத்து என்னது? 16, 25. கரெக்டா? சோ இதெல்லாம் தான் ஸ்கொயர்ஸ். அப்ப 3க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா யாரு? 1. அப்போ இந்த 361ங்கிறது 1 11ஓட ஸ்கொயரா இருக்கும், இல்லாட்டி 19ஓட ஸ்கொயரா இருக்கும். 1 11ஓட ஸ்கொயரா இருக்கும், இல்லாட்டி 19ஓட ஸ்கொயரா இருக்கும். இல்ல மோகன் சார், ஆக்சுவலா வந்து 1க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் சொல்றேன். 2ங்கிறது நமக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாதுல்ல, 1 தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். 3க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயருங்கிறது 1. சரிங்களா? ஓகே, இப்போ இது 19ஓட ஸ்கொயர், 11ஓட ஸ்கொயரா இருக்குமா? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்குத்தான் நம்ம என்ன படிச்சோம்? 15ஓட ஸ்கொயர் படிச்சோம். அதுக்குதான் நம்ம என்ன படிச்சோம்? 15ஓட ஸ்கொயர். சோ பாருங்க, எனக்கு 15ஓட ஸ்கொயர் சொல்லுங்கப்பா. 15ஓட ஸ்கொயர் சொல்லுங்க. கமெண்ட். 15ஓட ஸ்கொயர். வெரி குட். ஓ 2 2, அடுத்து 25. ரைட்டா? சோ நல்லா பாருங்க, எனக்கு 15ஓட ஸ்கொயரே 225 வந்துருச்சு. அதாவது அவன் நடுவுல இருக்கான். கரெக்டா? ஆனா எனக்கு கொடுத்தப்பட்ட எண் அந்த 15 ஸ்கொயரை விட பெருசு. இப்ப சொல்லுங்க, அது 11ஓட ஸ்கொயரா இருக்குமா இல்ல 19ஓட ஸ்கொயரா இருக்குமா? நீங்க தான் சொல்ல போறீங்க. வெரி குட். நித்யா மேம், நந்தினி மேம், வெரி குட். மத்தவங்க புரியுதா? 15ஓட ஸ்கொயரே 225 வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா 361ங்கிறது அதை விட பெருசாதான் இருக்கும். ரைட்டா? அப்ப இது யாரோட ஸ்கொயர் அப்படின்னா 19ஓட ஸ்கொயர். அப்ப கொடுக்கப்பட்ட எண் 15ஐ விட பெருசு. அப்ப நான் பெரிய எண்ணை எடுத்துப்பேன். ஓகே, இன்னும் ஒரு 2 கொஸ்டின் ட்ரை பண்ணுவோம். அப்பயும் புரியலன்னா நீங்க என்கிட்ட அன்மியூட் பண்ணி கேட்டுக்கோங்க. சரியா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1936. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1936 போடலாமா? இந்த ஒரு கொஸ்டின் என் கூட போடுங்க, அடுத்து நான் உங்களுக்கு சம் தரேன். சரியா? 1936 2 பிரிச்சுட்டேன். 6ல முடிஞ்சா அதோடைய 1ஆம் இலக்கம் என்னவா இருக்கும்? 6ல முடியுதுன்னா அது யாரோட ஸ்கொயரா இருக்கும்? 1 நன்னாங்கு 16, இல்லாட்டி 6 36. நன்னாங்கு 16, இல்லாட்டி 6 36. 19. ஓகே, அப்படியே எல்லாரும் பாருங்க. 19. 19ங்கிறது எங்க வருது? இங்க வருது. ரைட்டா? 19ங்கிறது இங்க வருது. அப்ப 19க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா 16. அப்ப 16னா யாருடைய ஸ்கொயரு? 4ஓட ஸ்கொயர். புரியுதா? 19னா 16க்கும் 25க்கும் நடுவுல வரும். இந்த 25க்கு முன்னாடி இருக்கிற 16 தான் நம்ம எடுப்போம். அப்ப 16ங்கிறது யாருடைய ஸ்கொயர் ரூட்? 4ஓட ஸ்கொயர். அப்ப இந்த 19 36ங்கிறது 1 44ஓட ஸ்கொயரா இருக்கும், இல்லாட்டி 46ஓட ஸ்கொயரா இருக்கும். ஓகே, கீர்த்தி மேம் 6ஆ? இல்ல பாருங்க, 4. 44ஓட ஸ்கொயர் ஆர் 46ஓட ஸ்கொயர். இப்ப எனக்கு அகைன் நடுவுல வந்துட்டான். ஓகே, அப்ப யார எடுப்பேன்? 45ஓட ஸ்கொயர். 45ஓட ஸ்கொயர் சொல்லுங்க. 45ஓட ஸ்கொயர் சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். 45ஓட ஸ்கொயர். வெரி குட். 4 5 20, 5 25. இப்ப 2025. இப்ப சொல்லுங்க,
எனக்கு 45ஓட ஸ்கொயர் 2025. ஆனா எனக்கு கொடுத்திருக்கிற எண் 1900 சம்திங் தான். அப்ப இது 44ஓட ஸ்கொயரா இருக்குமா இல்ல 46ஓட ஸ்கொயரா இருக்குமா? வெரி குட் நித்யா மேம், மோகன் சார், வெரி குட். புரியுதா? கொடுத்த எண் சின்னது, அப்ப நான் சின்ன வேல்யூ தான் எடுத்துப்பேன். 44. ஓகே, இப்ப நீங்க எல்லாரும் போடுறீங்களா? கரெக்டா போட்டீங்கன்னா நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போயிரும். எனக்கு எல்லாரும் போடணும். காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அடுத்தது போடுறேன். ஸ்கொயர் மட்டும்தான் இந்த மாதிரி, கியூப் ரொம்ப ஈஸி. ஓகேவா? கண்டுபிடிங்க. வெரி குட் கீர்த்தி மேம், சூப்பர். மத்தவங்க ஸ்லோவா போட்டாலும் பரவாயில்ல, பட் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்க. வெரி குட் நந்தினி. சத்யபாமா மேம், வெரி குட். நித்யா மேம், வெரி குட். இன்னும் ஒரு 3 பேர் மிஸ்ஸிங். ஸ்ரீஹரணி மேம், மோகன் சார், அடுத்து கலை சார். கலை தெரியல, சாரா மேம்ன்ட்டு பாத்துக்கோங்க. ஓகே, வெரி குட். அவ்வளவுதான். சோ பாருங்க, 1ல முடிஞ்சா அது 1 9ஆவோ இருக்கும். தென் 79 அப்படின்னா எனக்கு 8 8 64. அப்ப 8ஆ? ஆமா தானே? சி இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால நமக்கு இவ்வளவு நேரம் எடுக்குது. பட் ஆனா நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ண நான் இதெல்லாம் எழுத மாட்டேன், டைரக்டாவே நான் போட்டுருவேன். அடுத்து பாருங்க, 8 9 72. 72 விட இவன் பெருசு, அப்ப ஆன்சர் 89. ஈவன் நம்ம போடவே கூட வேண்டாம், மைண்ட்லயே கால்குலேட் பண்ணலாம். பாருங்களேன். ஓகே, 1 9 வரும். அடுத்து 7ஓட அடுத்த எண் யாரு? 8. அப்ப 7 8 50, சாரி மாத்தி சொல்லிட்டேனா? 1 9, இது 8 8 8 64. 8 9 72. 72 விட பெருசு, அவ்வளவுதான். சோ நம்ம இதை வந்து நல்ல ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இன்னும் ஒரு கொஸ்டின் போடுவோமா? ஏதாவது நம்பர் நீங்க சொல்றீங்களா? யாராவது சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நம்பருக்கான ஸ்கொயர் ரூட் நீங்களே கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். யாருமே ரெடியா இல்லையா? ஓகே, ஒரு நிமிஷம். 3 டிஜிட் கொடுத்துறேன். வெயிட் வெயிட் வெயிட். கலை, வெரி குட். சோ 5 டிஜிட் வந்துருச்சுன்னு பயந்துடக்கூடாது. அகைன் 29. 151க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் யார்? 151க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் யார்? வெரி குட் நித்யா மேம். சோ 9 அப்படின்னா, ஓகே, இன்னும் ஒரு 1 மினிட் தரேன், மத்தவங்களும் போடுங்க. வெரி குட் கீர்த்தி, வெரி குட். வெரி குட் கலை சார், வெரி குட். மீதி பேர்? வெரி குட் ஹரிணி மேம், வெரி குட். வெரி குட் நந்தினி. இனி யாரு மிஸ்ஸிங்? சத்யபாமா மேம் போட்டீங்களா? சத்யபாமா மேம், சரண்யா மேம்,
மோகன் சார் ஓகே வெரி குட். சத்யபா மேம் வெரி அவ்வளவுதான். சி ஒண்ணு 3ஆ இருக்கும் இல்ல 7ஆ இருக்கும். இந்த 151ங்கிறது ஆக்சுவலி 144க்கு முன்னாடி இருக்கு ரைட்டா? சரி 144க்கு பின்னாடி இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 12ன்னு போடுவோம் கரெக்டா? 151க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயருங்கிறது 12. 144 12 ஈவனான்னு பார்ப்பேன். 12 இன்ட்டு 13ன்னு போட்டா நமக்கு ஆன்சர் என்ன ஆயிரும் அப்படின்னா 156 வரும். 156. சரி 156ங்கிறது 151 விட என்னவா இருக்கு? பெருசா இருக்கு. அப்ப என்னோட ஆன்சர் சின்னது 123. ஓகே அடுத்து போலாமா? சோ இப்ப எல்லாருமே ஸ்கொயர்ல கிளியரா இருக்கீங்களா? இப்ப கியூப் ரூட்டுக்கு போலாமா? கியூப் ரூட் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாலாம் கிடையாது. டைரக்டா ஒண்ணே ஒண்ணுதான். சோ எழுதுங்க. நீங்க தான் எழுத போறீங்க. 1ஓட கியூப் என்ன? 2ஓட கியூப் என்ன? 3ஓட கியூப் என்ன? எழுதுங்க. ஓகே நானே சொல்றேன். கியூப் ரூட் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இது கியூபு. 1ஓட கியூப் 1, 2ஓட கியூப் 8, 3ஓட கியூப் 27. கம்ப்ளீட் பண்ணுங்க. பினிஷ்டா? 4ஓட கியூப் 64. தெரியாதவங்க ப்ராப்ளம் இல்லை. இன்னைக்கு எப்படியாவது மெமரைஸ் பண்ணிடுங்க. 5ஓட கியூப் 125. 6ஓட கியூப் 216. 7ஓட கியூப் 343. 8ஓட கியூப் என்னது? 8ஓட கியூப் என்னது? 524. சாரி 12. 512. 9ஓட கியூப் 729. 10ஓட கியூப் 1000. டில் 15 கியூப் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. அப்படி இல்லைன்னா மினிமம் 10 வரைக்குமாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஓகே இப்போ நீங்க என்ன எழுத போறீங்கன்னா எழுதலாம் வேண்டாம். நம்ம அப்படியே சொல்லிடுவோமா? 1ல முடிஞ்சா அது யாரோட கியூபா மட்டும்தான் இருக்கும்? 1ல முடிஞ்சா அது யாரோட கியூபா மட்டும்தான் இருக்கும்? 1 மட்டும் தானே? சரி இந்த இடத்துல வந்து 1ல முடிஞ்சா அது 1 மட்டும்தான். ஓகே 4ல முடிஞ்சா அது 4 மட்டும்தான். அடுத்து என்னது? 5ல முடிஞ்சா அது 5 மட்டும்தான். 6ல முடிஞ்சா அது 6 மட்டும்தான். அடுத்து 9ல முடிஞ்சா அது 9 மட்டும்தான். ஒரு 4 பேர் மட்டும் மிஸ் ஆகும். அது யாருன்னு பாருங்களேன். அது யாரு? 2 8. அடுத்து 3 7. தெரியுதா? 2ஓட கியூப் 8ல முடியுது. 8ஓட கியூப் 2ல முடியுது. ஓகே 3ஓட கியூப் 7ல முடியுது. 7ஓட கியூப் 3ல முடியுது. சோ இது 1 மட்டும்தான் மாறி வருது. அப்ப அதை மட்டும் எழுதிக்கலாமா? எழுதிக்கோங்க. 2னா 8, 8னா 2, 3னா 7. ஏன்னா 3 கியூப் 27. 7ஓட கியூப் 343. மீதி எல்லாமே அதேதான். 1னா 1, 2 அடுத்து என்னது? 5னா 5, 4னா 4, 6னா 6, 9னா 9, 0னா 0. ஓகே இப்ப ஸ்கொயருக்கு எத்தனையா பிரிச்சோம்? பின்னாடில இருந்து 2 பிரிச்சோமா? அப்ப கியூப்னா பின்னால இருந்து எத்தனையா பிரிக்கணும்? 3ஆ பிரிக்கணும். அது 1 மட்டும்தான் சேஞ்ச். 576. சொல்லுங்க. 6ல முடிஞ்சா அது யாரோட கியூப்? 6ல முடிஞ்சா அது யாரோட கியூப்? கரெக்டா? 17க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் கியூப் யாரு? 17க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் கியூப் யாரு? 17 எங்க வருவான்? இங்க வருவான். 8க்கும் 27க்கும் நடுவுல வருவான். கரெக்டா? அப்போ 17ல இங்க வருவான். அப்ப அவனோட கியூப் ரூட் யாரு? 2. அப்ப ஆன்சர் 26. அப்ப இது யாரோட கியூப்? 26. அவ்வளவுதான். ஒரு ஆன்சர் 2 ஆன்சர்லாம் கிடையாது. இங்க ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் வரும். இப்ப உங்களுக்கானது கொடுக்கட்டா? ட்ரை பண்ணுங்க. வெரி குட் கீர்த்தி.
36 நித்யா மேம் செக் பண்ணுங்க. வெரி குட் 16. வெரி குட் கலை, வெரி குட், வெரி குட் நந்தினி. ஓகே சி 6ல முடிஞ்சா அது 6 மட்டும்தான். 4க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் கியூப் 1 தான். சோ 16. அப்ப இதோட கியூப் 16 கியூப். ஓகே உங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டின். வெரி குட் ஹரிணி மேம், வெரி குட் சத்யபாமா மேம், வெரி குட் கலை சார். மீதி இது இந்த கொஸ்டின். ஓகே சோ 8ல முடிஞ்சா அதோடைய கியூப் 2ன்னு படிச்சோம். ஆமா தானே? 2னா 8, 8னா 2. 238க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் கியூப் 238 எங்க வருவான்? இங்க வருவான். இதுக்கும் 6க்கும் 7க்கும் நடுவுல வருவான். அப்ப நான் யாரை எடுப்பேன்? ஆட்டோமேட்டிக்கா 6 தான் எடுப்பேன். அப்ப ஆன்சர் என்னது? 62 கியூப். கரெக்டா? வெரி குட். போட்டீங்களா? எல்லாரும் போட்டீங்களா? இன்னும் 2 பேர் மிஸ்ஸிங். ஓகே இன்னும் 2 கொஸ்டின் போட்டீங்கன்னா அடுத்த கான்செப்ட் போயிடலாம். யாரு போடுறீங்கன்னு பார்ப்போம். டக்குன்னு போடுங்க. 19 683, 274 625. ஓகே 1 is 27. நித்யா மேம் அகைன் 72வா? கலை சார் செக் பண்ணுங்க. ஓகே வெரி குட் 27. ஓகே சரி ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எல்லாரும் ஆன்சர் ரைட்டா போடுறீங்க. செகண்ட் ஒன்னுக்கு ஒருத்தவங்க தான் ஆன்சர் ரைட்டு, மத்தவங்க செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் 27 ரைட். 27 கியூப் தான். ஆனா தேர்ட் ஒன் சாரி செகண்ட் ஒன் எல்லாரும் தப்பா போடுறீங்க. செக் பண்ணுங்க. நித்யா மேம் ரைட், நித்யா மேம் ரைட். ஐ திங்க் கலை சார் தப்பு. மத்தவங்களா போடுங்க. ஓகே வெரி குட், வெரி குட் கீர்த்தி. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? 3 அப்படின்னா நமக்கு தெரியும் 7 போட்டேன். 19க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் கியூப்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 கியூப் தான். கரெக்டா? ஏன்னா 3 கியூபே 27 வந்துரும். அப்ப ஆன்சர் என்னது? 27. அடுத்து இவனை எடுத்த 5 நான் போட்டுட்டேன். சரி 274ங்கிறது ஆக்சுவலா யாருக்கு நடுவுல இருக்கும்னா 216க்கும் 343க்கும் நடுவுல இருக்கும். ஓகே 216ங்கிறது 6ஓட கியூப். அப்ப அதுதானே நம்ம எடுப்போம். ஆமா தானே? அப்ப ஆன்சர் என்னது? 65 கியூப். தட்ஸ் ஆல். சோ ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் எல்லாரும் தெளிவா இருக்கீங்களா? ஓகே நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் பார்க்க போறோம். அதோட இன்னைக்கு கிளாஸ் முடியுது. சரிங்களா? டிவிசிபிலிட்டி ரூல் அகைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் இன் பிட்வீன் கட் ஆயிரும். நான் மறுபடியும் லிங்க் அனுப்புறேன், நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? டிவிசிபிலிட்டி ரூல் எழுதிக்கோங்க. வகுப்படும் விதிகள். இப்ப வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? சொல்லுங்க மேம். இப்போ இந்த கிளாஸ் இந்த டிவிசிபிலிட்டி ரூல் மட்டும் நோட்ஸ் ஏதாவது கொடுக்க முடியுமா? நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டியது இருக்கு மேம். ஷோர் மேம் நான் கொடுக்குறேன். நீங்க இப்ப கட் பண்ணிருங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே ஓகே மேம். மேம் இன்னும் டிவிசிபிலிட்டி எவ்வளவு கிளாஸ் இருக்கும்? ரெக்கார்டிங் ஏதாவது கிடைக்குமா மேம்? அந்த கிளாஸ் இருக்கு மேம். ரெக்கார்டிங் இருக்கு, நான் அனுப்பி விடுறேன். இதை யூடியூப்ல போடுவோம் மேம், நம்ம அனுப்பிச்சு விடுறேன். ஷோர் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஹாய்னு போடுங்க. ஓகே மேம். ஓகே மேம். டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் இம்பார்ட்டன்ட். நம்பர் சிஸ்டம்ல கோடிங் டீகோடிங்ல சரிங்களா? அடுத்து HCF LCMல டிவிசிபிலிட்டி ரூல்ஸை வச்சு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஆன்சர் கொண்டு வருவோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கிளாஸோட மோட்டோவே இவன் தான். டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த கிளாஸை பேசிக் கிளாஸை யூஸ்வலா நம்ம வைப்போம். ஓகே ஒரு எண் 2ஆல வகுப்படணும் அப்படின்னா
ஒரு எண் 2ஆல வகுப்படணும் அப்படின்னா அந்த எண் எதுல முடியணும்? அந்த எண் டெஃபினட்டா எதுல முடியணும்? 0, 2, 4, 6, 8. ரைட்டா? ஆமா தானே? ஒரு பெரிய எண் இருக்கு. அது 2ஆம் வாய்ப்பாட்டுல வகுபடுமான்னு பாக்குறதுக்கு நான் என்ன மட்டும் செக் பண்ணா போதும். கடைசி எண்ணை மட்டும் செக் பண்ணா போதும். அப்போ 2ஆல் வகுப்படணும்னா அதோடைய எண்ட்ஸ் வித் என்னது? 0, 2, 4, 6, 8. ஓகே. அடுத்து ஒரு எண் 5ஆல் வகுப்படணும்னா ஒரு எண் 5ஆல வகுப்படணும்னா அது எதுல முடியும்? எந்த இலக்கத்துல முடியும்? 0 மட்டும்தான், 5 மட்டும்தானா மேம்? கலை சார், மோகன் சார். 0,5 ரைட்டா? 0லயோ 5ஆலயோ முடிஞ்சாதான் அது எண் எதுல வகுப்படும்? 5ஆல் வகுப்படும். ஓகே. அடுத்து ஒரு எண் 10ஆல வகுப்படணும்னா இட்ஸ் எண்ட்ஸ் வித் 0. இவங்கெல்லாம் யாரு தெரியுமா? இந்த வேல்யூ எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த HCF LCM கண்டுபிடிக்கும் போது இவனை வச்சு நம்ம நிறைய ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுவோம். ஆப்ஷன் எலிமினேஷனுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். சரியா? செகண்ட். ஓகே. இலக்கங்களின் கூடுதல் வச்சு நம்ம பேச போறோம். ஒரு எண் 3ஆல வகுப்படணும்னா ஒரு எண் 3ஆல வகுப்படணும்னா அதன் இலக்கங்களின் கூடுதல் என்னவா இருக்கணும்? டிவிசிபிள் பை 3ஆ இருக்கணும். இது உங்களுக்கு என்னன்னு தெரியலன்னா வெயிட் பண்ணுங்க. ஒரு எண் 3ஆல வகுப்படணும்னா அவ்விலக்கங்களின் கூடுதல், அந்த எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் என்னவா இருக்கணும்? 3ஆல வகுப்படணும். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் 4, 5, 9, 2. 4, 5, 9, 2, 1. இப்ப இந்த எண் 3ஆல வகுப்படுமான்னு எனக்கு ஒரு டவுட். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அந்த எண்ணின் இலக்கங்கள்னா யாருப்பா? அந்த ஒவ்வொரு நம்பர் இருக்கான்ல அவன் தான். 4 கூட்டல் 5 கூட்டல் 9 கூட்டல் 2 கூட்டல் 1 கூட்டுங்க. என்ன வருது? என்ன வருது? 9, 10, 17, 21 வருதா? கேட்டா வகுப்படும். அப்போ இந்த மொத்த எண்ணும் என்ன ஆகும்? 3ஆல் வகுப்படும். ஓகே. மொத்த எண்ணும் என்னது? 3ஆல் வகுப்படும். 4, 5, 9, 2, 1 will be divisible by 3. இப்ப நான் இதையே ஒரு 10 டிஜிட் கொடுக்குறேன். உட்காந்து 10ஐயும் நம்ம கூட்டிட்டு இருக்கணுமான்னு கேட்டா தேவையில்ல. ஓகே. இதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்கு. என்னன்னு பாருங்களேன். எதெல்லாம் 3உடைய மடங்கா இருக்கோ அவனை நான் கேன்சல் பண்ணிடுவேன். 9 3ஓட மடங்கு கேன்சல். 4ஐயும் 5ஐயும் கூட்டினா 3ஓட மடங்கு கேன்சல். 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3ஓட மடங்கு கேன்சல். அப்ப இது ஃபுல்லா என்ன ஆகும்? டிவிசிபிள் பை 3. இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு பெரிய நம்பர் கொடுக்குறேன். நீங்க அதை கூட்ட வேண்டாம். எனக்கு இந்த மாதிரி டிவைட் பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்க. இந்த எண் 3ஆல வகுப்படுமா? என்ன பண்ண போறேன்? எல்லாத்தையும் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். 6 கேன்சல், 6 கேன்சல், 3 கேன்சல், 5ம் 1ம் கேன்சல். 1 + 5 6 கேன்சல். 8 + 4 கேன்சல். மீதி யார் இருக்கா? 7. சொல்லுங்க, 7 3ஆல வகுப்படுமா? வராதுல்ல. அப்போ இந்த எண்ணும் என்ன ஆகாது? 3ஆல வகுப்படாது. அவ்வளவுதான். ஓகே. டிவிசிபிலிட்டி ரூல் பை 3. இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்பட்டால் அந்த மொத்த எண்ணும் 3ஆல் வகுப்படும். ஓகே. இப்ப அடுத்த சம் போலாமா? டிவிசிபிலிட்டி ரூல் பை 9. இதுக்கும் இலக்கங்கள் வச்சுதான். இலக்கங்களின் கூடுதல் 9ஆல் வகுப்பட்டால் இலக்கங்களின் கூடுதல் 9ஆல் வகுப்பட்டால் அந்த எண்ணும் 9ஆல் வகுப்படும். அந்த எண்ணும் 9ஆல் வகுப்படும். சோ சேம் கான்செப்ட் தான். 3க்கும் 9க்கும் சேம் கான்செப்ட் தான். இலக்கங்களின் கூடுதல் 9ஆல் வகுப்பட்டால் அந்த எண்ணும் 9ஆல் வகுப்படும். இப்ப நான் அதே கொஸ்டின் எடுத்துக்கிறேன். 4, 5, 9, 2, 1. சோ இதை நம்ம பார்த்தோம். இலக்கங்களின் கூடுதல் என்ன வந்துச்சு? 21. சொல்லுங்க, 21 9ஆம் வாய்ப்பாட்டுல வருமா? 21 வராது தானே? அப்போ இந்த எண் என்ன ஆகாது? 9ஆல வகுப்படாது. கரெக்டா? இந்த எண் என்ன ஆகாது? 9ஆல வகுப்படாது. அப்போ இங்க இருந்து நமக்கு ஒரு நோட் கிடைக்குது. என்னது? ஒரு எண்
3ஆல் வகுப்பட்டால் அது 9ஆல வகுப்படணுங்கிற அவசியம் இருக்கா? அது 9ஆல வகுப்படணுங்கிற அவசியம் இருக்கா? இல்ல இல்ல. ஒரு எண் 3ஆல வகுப்பட்டா அது 9ஆல வகுப்படணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா இதுவே 9ஆல் வகுப்பட்டால் அது கட்டாயம் எதாலையும் வகுப்படும்? அது கட்டாயம் எதாலையும் வகுப்படும்? 3ஆலையும் வகுப்படுமா? ஏன்? ஏன்? இப்ப 729 9ஆல வகுப்படுமா? 9 7 + 2 9 அகை அப்ப 9ஆல வகுப்படும். இது 3ஆல வகுப்படுமான்னு பாருங்க. 9 + 9 18 18ன்னா அது 3ஆலையும் வகுப்படும். அப்போ ஒரு எண் 9ஆல் வகுப்பட்டால் எழுதிக்கோங்க. கருப்பு பேனாலையோ சிவப்பு பேனாவிலையோ எழுதிக்கோங்க. ஒரு எண் 9ஆல் வகுப்பட்டால் அது கட்டாயம் 3ஆலும் வகுப்படும். அது கட்டாயம் 3ஆலையும் வகுப்படும். சோ இது ரெண்டும் கிளியரா? இது ரெண்டும் கிளியரா? அடுத்தது போலாமா? 6. ஒரு எண் 6ஆல வகுப்படணும்னா அது எதால வகுப்பட்டா போதும்? ஒரு எண் 6ஆல வகுப்படணும்னா அது எதால வகுப்பட்டா போதும்? 2ஆலையும் 3ஆலையும் வகுப்பட்டால் போதும். ஆமா தானே? ஏன் ஏன் நான் ஸ்பெசிபிக்கா 2 3ன்னு எடுக்கிறேன் 6க்கு? ஏன் அப்படி எடுக்கிறேன் நானு? நம்ம படிச்சோமா 2 3 அதோடைய என்னது ஃபேக்டர்ஸ். அப்ப ஒரு 6ன் காரணிகளால வகுப்பட்ட அந்த எண் என்ன ஆகும்? 6ஆல வகுப்படும் அர்த்தம். சரிங்களா? இப்ப உங்களுக்கான கொஸ்டின். ஓகே. ஒரு எண் 12ஆல வகுப்படுமான்னு பார்க்கணும். அப்ப நீங்க யாரு செக் பண்ணா போதும்? அப்ப நீங்க யாரு செக் பண்ணா போதும்? கமெண்ட் பண்ணுங்க. ஒரு எண் 12ஆல வகுப்படணுமான்னு எனக்கு ஒரு டவுட். அப்ப நீங்க யாரை மட்டும் செக் பண்ணா போதும்? வெரி குட். 3 4. ஓகே. நீங்க யோசிக்கலாம் மேம் 2ம் 6 எடுக்கலாம்ல. எடுக்கலாம். ஆனா அங்க 4ங்கிற மதிப்புங்கிறதுக்கு டிவிசிபிலிட்டி ரூல் டிஃபரெண்ட். அப்ப அதையும் நம்ம செக் பண்ணலாம். அப்ப இருக்கிறதுலே மேக்ஸிமம் பாசிபிள் தான் எடுப்போம். இப்ப 36க்கு சொல்லுங்க. 36க்கு எதை செக் பண்ணலாம்? 36க்கு எதை செக் பண்ணுவீங்க? ஓகே. ஒன்லி 6ஆ? கலை மேம் ஒன்லி 6ஆ? பாருங்க. சி 6ன்னு எடுத்தா 2 3 மட்டும் தான் வரும். ஆனா நான் இப்ப 9 4ன்னு எடுத்தேன்னா எனக்கு அதுல 4 டிவிசிபிலிட்டி ரூலும் ஒரு டிஃப்ரெண்டா வரும். 9ங்கிறதும் டிஃப்ரெண்டான டிவிசிபிலிட்டி ரூல். அது ரெண்டும் வருமா? அப்ப நம்ம இதுதான் செக் பண்ணணும். ஓகேங்களா? அப்பதான் அந்த ஆன்சருங்கிறது எக்ஸாக்டா கரெக்டா இருக்கும். சரியா? ஓகே. இன்னொன்னு 15. 15 யார செக் பண்ணுவீங்க? 3 5 27. 27க்கு யார செக் பண்ணுவீங்க? 9 3 கரெக்டா? 9 3. ஏன் கலை மேம் மட்டும் தான் ஆன்சர் பண்றாங்க, மத்தவங்க என்ன பண்றீங்க? மேம் 9. ம். ஓகே. சோ இது வந்து அந்த காரணிகளை பொறுத்து செக் பண்றது. இன்னும் நம்ம ஒரு 2 பேரை விட்டுருப்போம். யாரு? 4ஆல் வகுப்படும் எண். 4ஆல் வகுப்படும் எண். சோ 4ன்னு போட்டா ஒண்ணும் இல்ல. கடைசி 2 இலக்கம். கடைசி 2 இலக்கம் 4ஆல் வகுப்படணும். அப்படி இல்லாட்டி கடைசி 2 இலக்கம் 00வா இருக்கணும். கடைசி 2 இலக்கம் 4ஆல் வகுப்படணும். இல்லாட்டி கடைசி 2 இலக்கம் 00ன்னு இருக்கணும். இப்போ உங்களுக்கான கேள்வி. 576 4ஆல வகுப்படுமா? வரும். 76 எடுங்க. 76 4ல போட்டா 1 நாங் 4 மீதி 36. அப்போ 9 நாங் 36 வருது. அப்ப 576ம் 4ஆல வகுப்படும். ஓகே. 600 வருமா? எஸ். வெரி குட். வருமா?
whether it is divisible by 4 சோ கடைசி 2 இலக்கம் எடுக்கிறேன். 96. 96 எடுத்து போட்டா எஸ் ஈர்நாங் 8 மீதி 16 நன்னாங்கு 16 எஸ் வகுப்படுது. அப்ப வகுப்பட்டுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மொத்த எண்ணும் 4ஆல் வகுப்படும். இந்த மொத்த எண்ணும் 4ஆல் வகுப்படும். சரிங்களா? இதுவே இந்த இடத்துல 0 0ன்னு வந்தாலும் அது ரெண்டும் வகுப்படும். ஓகே, இட் வில் பி டிவிசிபிள் பை 4. ஓகே, இதுவே 8ன்னா என்ன தெரியுமா? 8ஆல் வகுப்படணும்னா கடைசி 3 இலக்கம் 8ஆல் வகுப்படும். கடைசி 3 இலக்கம். எட்டால் வகுப்பட வேண்டும். 8ஆல் வகுப்பட வேண்டும். இல்லாட்டி அந்த 3 இலக்கம் என்னவா இருக்கணும்? 3 0வா இருக்கும். கடைசி 3 இலக்கம் 8ஆல் வகுப்பட வேண்டும். அப்படி இல்லாட்டி கடைசி 3 இலக்கம் என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். உங்கள்ட்ட இப்ப ஒரு கொஸ்டின் கேட்கட்டா? வகுபடுமா? வகுப்படுமா? ஓகே, இது பாருங்க, இந்த எண் வகுப்படுமா? வகுப்படுமா? சோ 668 எடுக்கிறேன். 7 8 56 மீதி 4. ஓகே, 7 8 56ன்னா மீதி என்ன வரும்? 6 வருமா? 68. இது வருதா? 628. 7 8 56 மீதி 68. 8 8 64 மீதி வருதுல்ல? அப்ப அது வகுபடாதுல்ல? சத்யபாமா மேம், கலை சார், ஹரிணி மேம், என்னது இது வரல? லாஸ்ட் 45,628. வரல. ஓகேவா? சோ கடைசி 3 இலக்கம் 3 0வாவோ இல்ல 8ஆல வகுப்படக்கூடியதாவோ இருந்தா அது என்ன ஆகும்? ரிமைண்டர் இருந்துச்சுன்னா வகுப்படாதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, இப்ப நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் 7 சொல்லியிருக்க மாட்டேன். ஓகே, அண்ட் இப்ப 11 நம்ம படிப்போம். சரி, 7க்கான டிவிசிபிள் ரூல் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். சோ அதனால நான் சொல்லல. ஓகேங்களா? இன்னும் கடைசியா ஒண்ணே ஒண்ணு, 11ஆல் வகுப்படும் எண். 11ஆல் வகுப்படும் தன்மை எழுதிக்கோங்க. ஒன்று விட்ட ஒன்று, ஒன்று விட்ட ஒன்று இலக்கங்களின் கூடுதலின் வித்தியாசம். அதை பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒண்ணு விட்ட ஒண்ணு இலக்கங்களின் கூடுதல்களின் வித்தியாசம். கூடுதல்களின் வித்தியாசம் 0வாகவோ அல்லது 11இன் மடங்காகவோ அமைய வேண்டும். 11இன் மடங்காகவோ இருக்க வேண்டும். கூடுதல் வித்தியாசம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கூடுதல் வித்தியாசம். பதினொன்னால வகுப்படுமா பார்க்கலாமா? ஒண்ணு விட்டு ஒண்ணு சொன்னா அப்ப முன்னாடில ஆரம்பிக்கிறேன். அப்ப 1 3, 1 பிளஸ் 3, அடுத்து இவன் வந்து அடுத்தவன். கரெக்டா? 2வது இலக்கம். அப்ப 4. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? 0. அப்ப இட் வில் பி டிவிசிபிள் பை 11. இட் வில் பி டிவிசிபிள் பை 11. அடுத்தது பாருங்க. ஓகே, முன்னாடில இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப 1ம் 3ஐயும் கூட்டுவேன். அப்ப 1 பிளஸ் 3 அப்படின்னா அடுத்து இவன் 2 பேத்தையும் கூட்டுவேன். 3 பிளஸ் 1. அப்போ 1 பிளஸ் 3 4. அடுத்து 3 பிளஸ் 1 4. அப்ப ஈக்குவல் டு 0. ஸோ இட் வில் பி டிவிசிபிள் பை 11. இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் கொடுக்கட்டா? ட்ரை பண்ணுங்க.
வருது மேம். ஓகே. எஸ் மேம். இது 1. ரெண்டாவது வந்து ஸோ இட் இஸ் டிவிசிபிள் பை 11. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ரிப்பீட்டட் நம்பர் வரும்ல, 143, 143, 202, 202, அதெல்லாமே 11 வரும். சரிங்களா? இப்ப இவனை பார்ப்போமா? இவனை பாருங்க. 1, 9, அடுத்து என்னது? 9 + 7 16. 16 - 5 = 11. எஸ், 11 இஸ் அ மல்டிபிள்ஸ் ஆஃப் 11. அதுவும் வரும். வருமே மேம்? பாருங்க. 1 + 8 + 7 16. அப்ப 16 - 5 11. சோ அதனாலதான் உங்களுக்கு அந்த 11 மல்டிபிள்ஸும் தெரியணுங்கிறதுனாலதான் அதை நான் கொடுத்தேன். ஓகே, லாஸ்ட் சம்மா போட்டுருவோமா? வருமா வராதா? எஸ், வெரி குட். வரும் மேம். வெரி குட். சோ நம்ம 1ல இருந்து 11 வரைக்கும் 1 படிச்சிருக்க மாட்டோம். 2ல இருந்து 11 வரைக்குமான டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் படிச்சிட்டோம். மீதி எல்லாம் அதோடைய ஃபேக்டர்ஸை வச்சு மூவ் பண்ணிடும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத இன்னொரு வாட்டி நம்ம எங்கேயாவது யூஸ் பண்ணும்போது நான் அகைன் ஒரு வாட்டி ரீகால் கொடுக்குறேன். சரிங்களா? இப்ப கொஞ்சம் டைம் அதிகமாயிடுச்சு, உங்க எல்லாருக்கும் ஒர்க் இருக்கும். இப்ப வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா இருந்து கேட்டுட்டு போங்க, அப்படி இல்லாட்டி நம்ம ரிலீவ் ஆயிடலாம். ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி வெயிட் ரிலீவ் ஆயிடாதீங்க. சோ கொஸ்டின்ஸ் எழுதிக்கோங்க. உங்களோட ப்ரிஃபரபிள் டைம் என்ன? கிளாஸுக்கான ப்ரிஃபரபிள் டைம் என்ன? ஓகே, சரியா? அதே மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக் மேம் இதுல இருந்து ஆரம்பிங்க மேம் அப்படின்னு ஏதாவது நீங்க வந்து இஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதை என்கிட்ட சொல்லுங்க. சரிங்களா? அண்ட் ஏதாவது பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு மேம், இந்த மாதிரி போனா நல்லா இருக்கும், இந்த மாதிரி போனா நல்லா இருக்கும், அப்படி எதுவும் இருந்தாலும் நீங்க என்கிட்ட தாராளமா சொல்லலாம். சரிங்களா? என் நம்பர் 9677736581. ஸோ இதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ண வேண்டாம், நான் கிளாஸ்ல இருப்பேன் மேக்ஸிமம். ஸோ இந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா எய்தர் உங்களுக்கு நான் நார்மல் மெசேஜ் போடுவேன், அப்படி இல்லாட்டி வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பிச்சு விட்ருவேன். ஓகே, உங்களோட டிஎன்பிஎஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸ்னால செலக்ட் ஆகாம போவாங்களா ஒரு சிலர், சரிங்களா? அவங்க கிட்ட கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, ஸோ எனி அதர் திங்ஸ் நீங்க என்கிட்ட பேசணும்னா நீங்க பேசலாம், இல்லாட்டி ரிலீவ் ஆகலாம். தேங்க்யூ. இதை ஒரு வாட்டி நான் எப்படி இந்த லிங்க் அனுப்பி விடுவேன், ஒரே ஒரு வாட்டி 2x ஸ்பீட்லயோ இல்ல 1x ஸ்பீட்லயோ வச்சு ஒரே ஒரு வாட்டி கேட்டுருங்க, உங்க மைண்ட்ல நல்லா ஸ்டோர் ஆயிடும். சரிங்களா? இதுக்கான டெஸ்ட் நாளைக்கு சண்டே, நம்ம நாளைக்கு கிளாஸை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகே, டெஸ்ட்னா என்ன, சும்மா ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. அன்மியூட் பண்றேன், வெயிட் பண்ணுங்க வேணுமா? ஆனா அவங்க பண்ணாங்கல்ல. உங்களாலே அன்மியூட் பண்ண முடியும், ஏதாவது பேசுனா நீங்க கேட்கலாம், டவுட்னா. ஓகே, ஸோ எண்ட் பண்ணிடுவோமா? கிளாஸ் சூப்பர் மேம். தேங்க்யூ மேம். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பிச்சு விடுங்க, அனுப்பிவிட்டு அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே மேம். எஸ் மேம். தேங்க்யூ மேம்.